ஸோ வெல்கம் டு வீணா பாட்காஸ்ட். நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாட்காஸ்ட் பண்றோம். ஆல்சோ ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்த இந்த எபிசோட் பெரியார் பத்தி ஃபைனலி பண்றோம். பெரியார் இறந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு, 52 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. ஆனா இன்னைக்கும் வந்து பொது தளத்திலேயோ இல்ல வந்து அரசியல்வாதிகளோ தொடர்ந்து பெரியார் பத்தி எதர் புகழ்ந்தோ திட்டியோ பேசிட்டே இருக்காங்க. பலவாறான கருத்துக்கள் இருக்கு. அதாவது அவங்க கருத்துக்கு சில காரணங்களுக்கு தான் நம்புறாங்க. எல்லா தரப்புல இருந்தும் வருது. இப்போ வந்து பொதுமக்கள்கிட்டயா இருக்கட்டும், இல்ல இடதுசாரி செயற்பாட்டாளர்களா இருக்கட்டும், இல்ல ரைட் விங் தமிழ் நேஷனலிஸ்டா இருக்கட்டும், தலித் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு மாதிரியான கருத்து பெரியார் பத்தி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன? மெயினா பாத்தீங்கன்னா இதுல நிறைய பொய்கள் இருக்கு. ஸோ இந்த பொய்களுக்கெல்லாம் காரணங்கள் என்ன, அதையும் மீறி கான்டெக்ட் என்ன இருக்கு, எங்க இருந்து இதெல்லாம் வருது அப்படிங்கறதான் இந்த பாட்காஸ்ட்ல பேச நினைச்சோம். ஸோ நம்ம எபிசோட் பேசுறதுக்கு நம்ம கூட 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. தோழர் தமிழ் காமராசன், வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கங்க. ஸோ தோழர் வந்து ஒரு தமிழ் ஆராய்ச்சி மாணவன்னு சொல்லிக்க ஆசைப்படுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் தோழர் இருந்து. ஸோ தோழர் வந்து இடதுசாரி செயற்பாட்டாளர், அப்புறம் வந்து ஊடாட்டம்னு ஒரு ஆய்வுக்குழு நடத்திட்டு இருக்காரு. இந்த ஊடாட்டம் ஆய்வுக்குழுல வருஷம் நீங்க பெரியார் நினைவு சொற்பொழிவும் நடத்துவீங்க. ஸோ அதுவும் ஒரு மெயின் காரணம் இந்த டாபிக் பேசுறதுக்கு நீங்களும் ஒரு சூட்டபிளா இருப்பீங்க அப்படின்னு. தோழர் நதீம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் நாங்க பேசியிருக்கோம், முஸ்லிம்ஸ் இன் இந்தியன் சினிமா அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஆடியன்ஸுக்கு நதீம் தோழர் ஆல்ரெடி பரிச்சயப்பட்டவர் தான். வணக்கம் தோழர், உங்களுக்கும் வெல்கம் பேக். ஆமா, பொதுவா நம்ம எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம வந்து பெரியாரை பத்தி பேசுறோம், ஏன் இவ்வளவு ரெலவெண்டா இருக்காரு பெரியார் இன்னும் அப்படிங்கறத வச்சு ஆரம்பிச்சிடலாம். உங்க கருத்தை அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம் தோழர். ஓகே, பெரியார் ஏன் இன்னைக்கு இவ்வளவு ரிலவெண்டா இருக்காரு அப்படிங்கிறதுக்கான காரணம் நிறையவே இருக்கலாம். அவர் முதல்ல வந்து அவர் நம்ம காலத்துல கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மறைந்த ஒரு தலைவர். அம்பேத்கர் அதுக்கு முன்னாடியே, அதுக்கு ஒரு 25-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மறைந்தவர்கள். இப்ப அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் போன்ற மனிதர்கள் இவங்கெல்லாம் எப்படின்னு சொன்னா அந்த மிஷன், அவங்க நினைச்ச அந்த லட்சியத்தை அடையாமல் இறந்து போனவங்க. அவங்க லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படிங்கிறதுனால அவங்க திரும்ப 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 வந்து நினைவு கூறப்படுறாங்க. ஒரே நேரத்துல வந்து அவங்களுக்கு அந்த லட்சியத்தை கொண்டிருப்பவர்களும் நினைவு கூறப்படுறாங்க. அல்லது அந்த லட்சியம் அப்படிங்கிறதே ஒரு கற்பனாவாதம், இல்ல அந்த லட்சியம் இந்த உலகத்தை ரொம்ப மோசமா மாத்திடுச்சு, அந்த லட்சியம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை வந்து டஸ்ட்ராக் அப்படியே வந்து ஒரு குலுக்குது, இல்லை இதை வந்து இந்த உலகத்தை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்றவங்க அந்த உலகத்தை நாங்கள் அமைதியா வச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பேசுற அந்த லட்சியம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை வந்து ரொம்ப கோபம் கொண்டதா, ரொம்ப முரண்பாடு கொண்டதா மாத்துது, இல்ல ஒரு பண்பாட்டை அழிக்குது. இப்படி வேற வேற காரணங்கள் இருக்கும் அவருடைய லட்சியத்தை எதிர்க்கிறவங்களுக்கும். அதனால இந்த மாதிரியான மனிதர்கள், மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் போன்ற மனிதர்கள் இறந்து போன பின்னாடியும் அவங்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது அவங்கள ரொம்ப ஊக்கமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்னா இருக்கு. அதனாலதான் அவங்கள பத்தி பேச்சுக்கள் அது ஆதரவானதா இருக்கலாம், எதிரானதா இருக்கலாம், அவ்வளவு உயிரோட்டமானதா இருக்கு. இப்போ வந்து பெரியாரை பத்தி நம்ம பேசும்போது இப்போ வந்து சீரியஸா பெரியார படிக்கிறவங்க, பெரியார் இயக்கங்கள்ல வேலை செய்யறவங்க இவங்களெல்லாம் விட்டுருங்க, ஓகேங்களா? இவங்களெல்லாம் விட்டுட்டு ஜென்ரலா ஒரு பொதுமக்களா நம்ம வந்து குறிப்பா இளைஞர்களா நம்ம வந்து பெரியாரை கத்துக்கும் போது நம்ம எதன் வழியா கத்துக்கிறோம்னா, மேக்சிமம் எப்படி கத்துக்கிறோம்னா, ஓப்பனா சொல்லணும்னா யாராவது ஒருத்தர் பெரியாரை திட்டியோ இல்ல பெரியார் இப்படி கேவலமா ஒண்ணு சொல்லிட்டாரு, இல்ல இப்படி மோசமா நடந்துக்கிட்டாருன்னு ஏதோ ஒண்ணு சோசியல் மீடியால எழுதுவாங்க, இல்ல பேசுவாங்க. உடனே அதுக்கு வந்து இது பெரியாரிஸ்டா இருக்கிறவங்க வந்து பெரியார வந்து அவங்களுடைய கொள்கையா பிடிச்சுக்கிட்டு நடக்கிறவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. அந்த பதில்ல இருந்துதான் பெரியார் என்ன பண்ணாருன்னு நம்ம கத்துப்போம். இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு மனிதன் மேல் தொகுக்கப்படுற ஒரு விமர்சனம் இல்லைன்னா அவதூறு, இதுக்கு கொடுக்கப்படுற பதில்கள், இதன் வழியாவே ஒரு மனிதனை வந்து பிச்சு 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 நம்ம கத்துக்கிறோம். இது வந்து நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணலாம் இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படிதான் ரிலேட் பண்ணலாம். ஓகே, அப்போ அப்படி வந்து அந்த பொசிஷன்ல இருந்தா இப்ப நீங்களும் நானும் பேசுறோம். இப்ப வந்து ஒரு பெரியாரிஸ்டா பேசுற பொசிஷன்ல இருந்து இவர் பேசுறாரு, ஓகேங்களா? இப்போ அப்படி பேசும்போது அதனாலதான் இப்ப பெரியாரை பத்தி ஒரு சீரீஸ் ஆஃப் எபிசோட் நம்ம வினால பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது ஏன் வந்து
நம்மளும் வந்து அவதூறுகளுக்கு பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அவதூறுக்கு பதில் சொல்றதுன்னு கணக்கு கிடையாது. ஏன்னா குறிப்பிட்ட அவதூறுக்கு பதில் சொல்றோம் நம்ம எடுத்தோம்னா பெரியாரை பற்றி நூற்றுக்கணக்கான அவதூறுகள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு வந்து அது வீணான வேலை. ஓகேங்களா? அது பதில் சொல்லணும், அது இம்பார்ட்டன்ட். ஆனா மொத்தமா சேர்த்து ஒரு இடத்துல பேசுறது அது வந்து ஏற்கனவே நிறைய புக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த எபிசோட நோக்கம் என்ன அப்படின்னா, குறிப்பா வந்து பெரியாரின் மீது இருக்க அவதூறுக்கு பதில் சொல்றது, இல்ல அன்பேரான விமர்சனத்தை பேசுறது, இல்ல விமர்சனத்தை பேசுறது அப்படின்னு இல்ல. பெரியார் மேல தொடர்ச்சியா வந்து ஒரு அட்டாக்ன்றது இருந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த அட்டாக்ன்றது இருந்துகிட்டே இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு குவார்டர்ஸ்ல இருந்து அது கிரிட்டிசிசமாவும் இருக்கலாம், அட்டாக்காவும் இருக்கலாம். கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். யாரை வேணா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். கிரிட்டிசைஸ் பண்றது மூலமா தான் நம்ம நிறைய விஷயம் கத்துப்போம். தட் இஸ் ஓகே. பட் அட்டாக்கும் நடக்கும். இதெல்லாம் ஏன் பேசுறோம் அப்படின்னா, அட் தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் we will like to move on to பெரியாரை வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து பாக்குறது, அவருடைய ஜேர்னியை வந்து ஹோல்சமா நம்ம பாக்குறது அப்படின்ற ஒரு 2 எபிசோடு நம்ம போறோம். அதனால முதல்ல இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது இன்டர்நெட்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் போல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. சோ இப்போ சொல்லுங்க. ஒரு 95 வருஷம் வாழ்ந்து கண்டினியூஸா ஒரு செயற்பாடு பண்ணிருக்கவரை வச்சு வந்து நம்ம ஒரு முழு ஸ்பீச்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்றோம். அப்படிதான் எல்லாரும் பண்றாங்க. சோசியல் மீடியால புகழ்றவங்களா இருக்கட்டும், திட்டுறவங்களா இருக்கட்டும், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு அதை வச்சு மட்டுமே ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இது பண்றாங்க. அப்படி இருக்க கூடாது நீங்க சொன்ன மாதிரி. அதனாலதான் நம்ம வந்து ஒரு சீரியஸா பண்ணலாம். அதே மாதிரி பெரியார் மேல இப்போ வந்து பெரியாரை வந்து வெறுக்கிறவங்களும் விட்டுறலாம். இப்ப பெரியார் மேல ஏதோ ஒரு வகையில மரியாதை இருக்கிறவங்க, ஏதோ ஒரு வகையில அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்களுக்கு வந்து எங்க ஸ்டார்ட் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. எங்க ஸ்டார்ட் பண்றது, எப்படி கத்துக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பெரியார் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு, சுதந்திரம் வாங்குற அந்த கான்ஸ்டியூஷன் உருவாகிற டைம்ல வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் உருவாகி ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருந்துட்டு தான் இறந்து போயிருக்காரு. அதனால வந்துட்டு இவ்வளோ இப்ப அவரை பத்தி படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம கிட்டத்தட்ட இந்தியாவுடைய கண்டெம்பரரி ஹிஸ்டரியை படிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் நம்ம போவோம். அதனால வந்து அவரை சீரியஸா படிக்கணும், இல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர் என்ன சொன்னார், என்ன லட்சியத்தை உருவாக்க முயற்சி செஞ்சார், அடைய முயற்சி செஞ்சார் அப்படின்றதெல்லாம் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. சோ திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் பிகினர்ஸ் லைக் அஸ். ஓகேங்களா? சரிங்களா? ஓகே போலாம். ஓகே சரி. ஓகே நம்ம வந்து முதல் மித்துல ஆரம்பிச்சிருவோம், இல்ல வந்து வதந்தில ஆரம்பிச்சிருவோம். முக்கியமான வதந்தி, அதாவது அடிச்சு துவைச்சு திரும்ப திரும்ப பேசுற வதந்தி, பொதுமக்கள் மத்தியில இன்னும் இருக்கிற மாதிரி வதந்தி. அவர் வந்து மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நிறைய பேர் வந்து வளர்ப்பு மகள்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சொந்த மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. சோ இது ஏன் நடக்குது, இது ஏன் வந்து ஏங்கிறத விட அதை பத்தி விரிவா பார்க்கலாம். தோழர் மணியம்மை வந்து யாரு, எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்குங்க தோழர். நானும் வந்து சின்ன வயசுல முதல்ல பெரியார கேள்விப்பட்டது எப்படின்னா இப்படிதான். எங்க ஊர் ஒரு சின்ன கிராமம், திருச்சி மாவட்டத்துல கடைசியா இருக்கிற ஒரு சின்ன கிராமம், கிடாரன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல வந்து ஒரு கோயில் பூசாரியா இருந்த ஒரு தாத்தா வந்து முதல்ல சொன்னாரு. ஏதோ ஒரு பேச்சு, அது என்ன பேச்சுன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா அவர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தது. இந்த மாதிரி வளர்த்த மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஆள் தான் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. நீங்க வந்து அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த கடவுள் இல்லைன்னு சொன்னால் யாரு அப்படிங்கறதுதான் முக்கியம். இவரு கடவுள் இருக்குன்னு நம்புறவரு, கடவுள் இல்லைன்னு சொன்னவர் வந்து ஒரு இம்மாரல் பர்சன், ஒழுக்கமற்ற ஒழுங்கினம் கொண்ட ஒருத்தர். ஒழுக்கமான ஒரு கடவுள் இல்லைன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா அப்படிங்கறதுதான் அதுல இருக்கிற வந்து தர்க்கம், சண்டை. சரிங்களா? கருத்து மோதல், சண்டை, விவாத பொருள் அப்படிங்கிறது. கடவுள் இருக்குன்னு நம்புற ஒருத்தர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒருத்தரை பார்த்து அவர் ஒழுக்கமற்றவர் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப காலமா இந்திய மரபுகள்ல, புராணங்கள் அல்லது இந்திய மரபுகள், இந்திய இலக்கியங்கள்ல கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவங்க இந்திய தத்துவ விவாதங்கள்னு சொல்ற சமஸ்கிருதம், பாலி அல்லது தமிழ் போன்ற நீண்ட நெடுங்காலம் இலக்கிய மரபுகளை கொண்ட இந்த மொழிகள் இருக்குல்ல, இந்த மொழிகள்ல வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களை பத்தி ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் இலக்கிய மரபையே நம்ம எடுத்துக்கோமே, ரொம்ப காலமா வந்து இப்ப பரிபாடல்லையே கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கான். அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? மாணிக்க வாசகர் பாடும் பொழுது சொல்றாரு, அவன் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னவன் வந்து ரொம்ப மோசமான ஒருத்தன், பாம்பை விட ரொம்ப கூடியவன் அப்படின்னு எல்லாம் பாட்டு பாடுறாரு.
அதனால அந்த கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னவன் எப்படிப்பட்டவன், யாரு, அவன் வந்து ஒரு ஒழுக்கமற்றவன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதைகள் வருது. அது யாரு எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு இதா வாழ்ந்தாலும் சரி, அவங்க மேல அவங்க ஏதோ விதத்துல ஒரு கிரிட்டிக்க ரைஸ் பண்ணும் பொழுது, அல்லது நம்ம நம்பிக்கைகள் பொது ஜன தளத்துல வந்து பொதுவா அந்த இருக்கிற நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒருத்தன் பேச தொடங்கும் பொழுது, அந்த நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, அல்லது அந்த நம்பிக்கைகள் அல்லது அத்தகைய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்னால வந்து பயனடைகிறவங்களும் சரி, அத்தகைய ஒரு ஒரு ஒழுங்குனால பயனடைகிறவங்களும் சரி, எடுத்த உடனே எல்லாருடைய இதுக்கும் ஏத்த மாதிரி அவன் வந்து அவ்வளவு இதை சொல்றதுக்கு அவ்வளவு தகுதி இல்லாதவன்ப்பா. இன்னைக்கு கூட நம்ம அரசியல் பேச்சுக்கள்ல பாக்குறோம்ல, எந்த விமர்சனம் வச்சு இதை சொல்வதற்கு அவர் தகுதியற்றவர், இதை சொல்வதற்கு இதை கேட்பதற்கு அவர் வந்து இது இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் தான் இந்த ஆர்கியூமெண்ட். முதல் பிரச்சனை. சரிங்களா? ரெண்டாவது பிரச்சனை வந்து அவர் மகளை திருமணம் செஞ்சுக்கல, அவர் வந்து அவர் தன்னுடைய உதவியாளரை திருமணம் செஞ்சுக்கிட்டார். அவங்க வந்து உதவியாளரை தான் இவங்க கிட்ட போய் சேர்றாங்க. இவங்க மணியம்மையார் வந்து உதவியாளரா அவங்க கிட்ட போய் சேர்றாங்க. அதுக்கப்புறம் உதவியாளரா சேர்ந்த பிறகு ஒரு ஏறக்குறைய 6-7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவரு வந்து 2 பேருக்கும் திருமணம் நடந்தது அறிவிக்கிறார். 2 பேரும் இப்ப திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு புகைப்படம் எல்லாம் இருக்கும்ல, மாலை மாத்திக்கிற மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா எந்த படங்களும் அது வந்து எங்கன்னா அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச பிறகு ஊரோட வந்து கோயம்புத்தூர்ல அவர் நாயுடு அவரோட வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது. அதுக்கு பெரியார் அழைச்சிருக்காரு. 1 மாசம் கழிச்சு அந்த நிகழ்ச்சிக்கு, இது ஜூலை மாசம் நடக்குது, அது ஆகஸ்ட் மாசம் அந்த நிகழ்ச்சியில 2 பேரும் கலந்துக்கிறாங்க. அப்ப எடுத்த அந்த சின்ன ரீல் தான் வந்து அவங்க 2 பேரையும் ஒன்னா நிக்க வச்சு அந்த ரீல் எடுக்க அவருக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்க வந்து வெக்கப்பட்டு பின்னாடி ஓடிடுறாங்க. அந்த இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இப்ப சமீபத்துலதான் அது வெளியாச்சு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதனால அவங்க ஒரு ப்ராப்பரான ஏதோ ஒரு மேரேஜ் சிஸ்டம், எனி ஒன், இந்த சுயமரியாதை திருமணம் அல்லது எதா இருந்தாலும் சரி, 2 பேரும் மாலை மாற்றிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி இல்ல. சரிங்களா? பிரச்சனையே வந்து அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டதா பெரியார் அறிவிக்கிறார். அந்த ஜூலை மாசத்துல 49வது வருஷம் ஜூலை மாசத்துல இங்க இப்போ ஒரு, ஆனா அவங்க 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப கூட. வயசு வந்து 40 வயது, ஏறக்குறைய 38 ஆண்டுகள் 2 பேருக்கும் வயசு வித்தியாசம். திருமணம் செய்யும் பொழுதும் இவங்களுக்கு வந்து ஒரு காரணம், அதாவது மகளையே திருமணம் செய்து கொண்டாரு, அது ஒரு காரணம். ஏன்னா மகன் வயசு வருது இல்ல, ஏன்னா அங்க அதுக்கு முன்னாடி இந்த இது இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமானது. அவரு வந்து இவ்வளவு ஒரு வயது வேறுபாடுட, இவருக்கு வந்து ஏறக்குறைய 70 வயதுக்கு பக்கமாக போகுது, அவங்களுக்கு வந்து ஒரு 30 வயது இருக்கிறவங்க. இதுல இந்த ட்ரேஞ்ச்னஸ், இந்த ரொம்ப ஒரு இதானதுதான் வந்து அவங்க மத்தியில, இயக்கத்தின் மத்தியில. இது ஏன் இந்த இயக்கத்தின் மேல, இந்த இதுல அது பெரியார் மேல அண்ணாவுக்கு பெரிய கோபம் வருது. அந்த காலத்துல திராவிட இயக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வந்து வருத்தம், கோபமும், இதுக்கு விளக்கம் சொல்லணும். நிறைய பேர் வந்து குழு எல்லாம் அமைச்சு, ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் குழு அமைச்சு பெரியார போய் நேர்ல சந்திச்சு என்ன விளக்கம்னு கேட்டுட்டு வர்றதுக்கு அப்படியான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க, எதிரா பேசுறாங்க. ஏற்கனவே பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் மனஸ்தாபங்களும் இதுவும் இருக்கு. இப்ப வந்து இந்த இதுல இருந்து அவங்க இயக்கம் ரொம்ப காலமா இந்த பொருந்தாத திருமணங்களை பத்தி பேசுறாங்க. சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம் அப்படின்னு அந்த அமைப்பு வந்து பொருந்தா திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா சமூகத்து மத்தியில பேசிட்டு இருக்கு. வயது கூடுனவங்க, வயது குறைஞ்சவங்களுக்கு, ஏன்னா இதெல்லாம் நம்ம சமூகத்துல புதுசு இல்ல, இது ரொம்ப காலமா பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து நம்ம பழைய சினிமா படங்கள் மத்ததுல எல்லாம் பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு 70 வயது கிழவர் 40 வயது அது 30 வயது பெண்ணை கூட இல்ல, 18 வயது 15 வயது பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறது. இப்ப வரைக்கும் அப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ரஜினி எல்லாம் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இல்ல சினிமாவில இப்ப இருக்கு, ஆனா அப்ப ரியல் லைஃப்லயே வந்து அந்த மாதிரியான ஒரு ட்ரெஜடிஸ் வந்து இருந்தது. நீங்க ஒரு அணிலா சைட்ல ஒண்ணுமா இல்ல, போன எபிசோட் தான் விஜய் கிழிச்சு போட்டிருக்கோம் ஒரு எபிசோட். இல்ல அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து நம்ம ரியல் லைஃப்ல இருந்தது. திருமணம் அப்படிங்கிறது கணவன் இறந்த பிறகு மனைவிக்கு மறுமணம் இல்ல, ஆனா மனைவி இறந்த பிறகு கணவன் வந்து ஒவ்வொரு முறையும் மறுமணம் செஞ்சுக்கிற ஒரு முறை இருந்தது. அதுல ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் கூட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படியான ஒரு சமூக முறை நம் கண் முன்னாடி இருந்தது. அதுக்கு எதிராக அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான மேரேஜ் சொல்லணும்னா இவரு தாஸ்தாஸ்கி, எழுத்தாளர் தாஸ்தாஸ்கி இருந்தார்ல, அவருடைய கடைசி காலத்துல அந்த மாதிரி ஒரு உதவியாளர் வந்து
அந்த மேரேஜ் வந்து லைஃப் வந்து அந்த மாதிரி பண்ணாரு. வெஸ்டர்ன் கல்ச்சர் அல்லது வந்து இப்ப நம்ம சைனீஸ் கல்ச்சர், நம்ம கல்ச்சரை விட்டுட்டு வெளியில போன பிறகு என்ன நடக்குதுன்னா, திருமணம் அப்படிங்கிறது இப்ப அவங்கள பொறுத்த வரைக்குமே கடவுளால நிச்சயிக்கப்படுது, சொர்க்கத்தால நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொன்னாலும், திருமணம் பந்தத்தை முறிச்சுக்கிட்டு திரும்ப திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஆணுக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி பெண்ணுக்கும் ஒரு வந்து உரிமை இருக்கு. அது ஏதோ ஒரு வகையில வந்து கொடுக்குறாங்க. சமூகம் வந்து அது தன்னோட கல்ச்சர் டூல அதை வச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம சமூகத்துல என்னன்னா, பெண்ணுக்கு அந்த உரிமையை மறுத்துட்டு ஆணுக்கு மட்டுமே அந்த உரிமையை கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு கண்டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மூவ்மெண்ட் வேண்டியதா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பெரியாரோட அந்த 25 வாக்கள் அவர் முதல்ல இந்த மாதிரி சுயமரியாதை இயக்கம் இதெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு வெளியிடுற புத்தகம் வந்து கற்பத்தடை ஆட்சி அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து அது அவர் சொந்தமா எழுதின புத்தகம் இல்ல, குடியரசுல தொடரா கட்டுரைகளா வந்தது. அது யார் எழுதுனாங்கன்னா பெண்கள் எழுதினாங்க. பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதில் இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றி அந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. அதனால கற்பத்தடை ஆட்சி, அதாவது குழந்தை பெத்துக்கிறது வேண்டாம் அப்படிங்கறத எப்படி வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி விவாதிக்கிறாங்க. பெரியாருக்கு வந்து அவருடைய உறவு பெண் ஒருவருக்கு தங்கை முறையில வரக்கூடியவங்களை ஒருத்தங்களுக்கு திருமணம் மறுமணம் அதுவும் வந்து தோல்வியடை, இந்த மாதிரி அவருடைய அந்த பெண்ணின் அடிமையான புத்தகத்துல அவருடைய சொந்த தன்வரலாறு அனுபவங்களையே பகிர்ந்திருப்பார். இப்படி இந்த பொருந்தா திருமணங்கள்ங்கிறது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா வயது கூடுனவங்க ரொம்ப சிறு வயதா இருக்கும்போது பிள்ளைகளை திருமணம் செஞ்சுக்கிட்டு, ஆனா அவங்க இறந்து போய் இவங்களுக்கும் குழந்தை நிலையிலேயே திருமணம் செஞ்சவங்க ரொம்ப நீண்ட காலம் தான் என்னன்னு அறியாத வயதிலேயே விதவியாகி அதுக்கு பிறகு வந்து ஒரு வந்து திரும்ப கைம்பெண்ணாவே வாழ்நாள் முழுக்க வாழ்றது அப்படிங்கிறது சமூகத்துல தீங்குகளுக்கு ஒழுக்க கேடுகளுக்கு, அது மட்டும் இல்லாம இயற்கையாகவே எழக்கூடிய ஒரு உணர்ச்சிய எப்படி கட்டுப்படுத்துறதா, பெண் மீது ரொம்ப வன்முறையானதா இருக்கு. அப்புறம் இன்னொரு நிலையில இந்த பொருந்தா திருமணங்கள் அப்படிங்கிறது வயதாகி கணவன் இறந்து போய் ஆனா இவங்க வந்து ஒரு கை குழந்தையோடயோ வளர்ற பிள்ளைகளோடய இருக்கும் பொழுது எவ்வளவு சமூக மோசமான நிலைமைகளுக்கு ஆளாகிறாங்க. பிள்ளைகளை வளர்க்கறதுல மத்ததுல இப்படியான பல பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து தொடர்ச்சி அட்ரஸ் பண்றாங்க. 25 தொடங்கி இவங்க திருமணம் நடக்கிற வரைக்குமே அது கடுமையா அவங்க பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நீங்க சொன்ன இந்த கான்டெக்ட் வந்து நிறைய பேர் வந்து நம்ம பேசிருக்கவே நான் கேட்டது இல்லை அதிகமா. அதாவது வந்து இது உண்மைதான். அந்த டைம் வந்து எப்படி இருந்ததுன்னா 12 வயசு பிள்ளைய வந்து 60 வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணிச்சிருவாங்க. அவன் 5 வருஷத்துல செத்து போயிடுவான். 17 வயசுல அது விதவையாயிடும், விதவையாவே வாழும். அந்த பெண் வந்து 70 வயசுல சாவர வரைக்கும் அவங்க விதவையாவே வாழ்வாங்க. அவங்களுக்கான வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையாது. அதுவும் வந்து சாதி படிநிலையில நீங்க மேல போக அது ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருக்கும். இதோடைய வர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அப்ரேஷனை வந்து பாக்குறவங்க வந்து பிராமின் உமனா தான் இருந்தாங்க. பிராமின் அவங்கள மொட்டை அடிச்சு அவங்களை என்ன பண்ணாங்கன்றது வந்து அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ட்ரெடிஷனா இருந்தது. அந்த டைம்ல இவர் ஒரு திருமணம் பண்றாரு, ஏஜ் கேப் பெருசா இருக்கு. ஆனா இவர் ஒன்னும் ஒரு 18 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணல. இப்ப வந்து அந்த டைமுக்கே அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பாக்கணும். அது வந்து இந்த பாயிண்ட் நான் கேள்விப்பட்டதில்ல. இது வந்து இப்ப இந்த மாதிரியான ஒரு சமயத்துலதான் இப்ப ஏற்கனவே அவருக்கும் நிறைய வித்தியாசங்கள், கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், அண்ணாவை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறையினர். இப்ப அவங்களுக்கும் இவருக்கும் கருத்து முரண்பாடுகள் இருக்கு. ரொம்ப முக்கியமா அவங்க மேல இவருக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப இன்னைக்கும் நீங்க அந்த பழைய ஸ்டேட்மெண்ட்லாம் இப்ப என்ன தீக்க தோழர்கள் என்ன ஜஸ்டிபிகேஷன் வந்து இப்ப இருக்கிற தோழர்கள் என்ன ஜஸ்டிபிகேஷன் சொல்லுவாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி அவர் உங்களை ஒரு வாரிசா எடுத்துக்கிறது சட்டப்படியான உரிமைகள் இல்லை, அதனால அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்படியான ஒரு யோசனையை சொன்ன ஒரு ராஜாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே அந்த குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா ராஜாஜி திருமணம் செஞ்சுக்க வேண்டாம்னு தான் இவர்கிட்ட லெட்டர் எழுதியிருக்காரு. இது ரொம்ப ஊர்ல ரொம்ப தப்பா பேசுவாங்க, வேண்டாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அவர் கேட்கல. ஆனா அவர் சுற்றி இருந்தவங்க மேல எல்லாம் அவருக்கு நம்பிக்கை இல்லை. இது இந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம சீரியஸா பார்க்கணும்னு சொன்னா முதல்ல வந்து அவங்களுடைய இயக்க சூழலையும் புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி சொன்னது பொதுவான ஒரு சமூக சூழல். அந்த சமூக சூழல்ல இருந்து மாறி அந்த சமூக சூழலை மாற்றுறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு இயக்கத்தினுடைய தலைவரே, பொருந்தா திருமணங்களை வன்மையா கண்டிச்சுக்கிட்டு இருந்த ஒரு தலைவரே வந்து வயது ஒத்தவங்க தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சுயமரியாதை திருமண முறையை வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை உருவாக்கி ஊக்குவித்து கொண்டிருந்த ஒரு தலைவரே அதை மீறாரு அப்படிங்கறத அவங்க தொண்டர்கள் வந்து இருக்கக்கூடிய, அவங்க தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. அது அந்த தொண்டர்களுக்கு இது மட்டும்தான் கேள்வியா இருந்ததுன்னா ஏற்கனவே கேள்விகள் இருந்தது.
இப்ப பெரியார் வந்து எப்படிப்பட்ட தலைவர்னு இது வந்து இந்த இடத்துல இதுதான் use பண்ணிட்டாங்க. இருக்கணும். ஆமா, இது வந்து அவங்க சரியா வந்து பயன்படுத்தினாங்க. அவங்க ஒரு அரசியல்வாதிகள் அப்படிங்கிற முறையில, அரசியலாளருங்கிற முறையில பெரியார்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதுக்கான ஒரு நல்ல பயங்கரமான ஜஸ்டிபிகேஷனா அவங்களுக்கு மாறுச்சு. கரெக்ட். அண்ணா வந்து இப்ப இந்தி போராட்டம் உச்சத்துல நடந்து கொண்டிருந்த பொழுது இங்க வந்து சேர்றாரு. பெரியார் கூட வந்து அவர் ஏற்கனவே நீதி கட்சியோட தொடர்பு இருக்காரு. பெரியார் கூட நெருக்கமா வர்றாரு. அண்ணா, கலைஞர் இவங்க எல்லாருமே அந்த அந்த இந்தி போராட்டத்துடைய 30களுடைய நடுப்பகுதியில அல்லது இறுதி பகுதியில வந்து சேர்றாங்க. ஏறக்குறைய அந்த 40ஆம் ஆண்டுகளுடைய முதல் ஆண்டுகளுக்குள்ளாரதான் 3 ஆண்டு 43ல வந்து சேர்றாங்கன்னு சொல்றாங்க. மணியம்மையார் வந்து சேர்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த இயக்கம் ஆரம்பிச்சு ஒரு 20 ஆண்டு, அதாவது அடுத்த தலைமுறை இவங்க எல்லாருமே, சரிங்களா? இப்படி வந்து சேர்றாங்க. இவரு வந்து இயக்கத்தை எப்படி நடத்திட்டு இருந்தாருன்னு நம்ம இப்ப திரும்ப பார்க்கும் பொழுது, இவங்க வந்து பெரியார் வந்து ஒரு பத்திரிகையை தான் நடத்தினார். குடியரசுன்னு ஒரு பத்திரிகை நடத்துறார். அவரு வந்து ஒரு பெரிய பிரச்சாரகர். அவரு எல்லா இடங்கள்லயும் போய் கூட்டங்கள்ல பேசுறவரா சொல்றீங்க? இல்ல, பெரியார். ஓகே. ஆனா அண்ணா இதற்கு மாறா என்ன செய்யறாருன்னா, இவங்க வந்து அந்த 38ல இந்தி போராட்டத்தினுடைய கடைசியில தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு ஒரு முழக்கத்தை வச்சு, அதுக்கு பிறகு அதனுடைய அப்ப வந்து தமிழ்நாடு தனியா இல்ல, சென்னை மாகாணத்துக்குள்ளாரதான் இருக்கு. அப்ப சென்னை மாகாணத்தை முழுக்க தனியா நம்ம வாங்கணும் அப்படிங்கிற பேர்ல தான் திராவிட நாடு திராவிடர்க்கே அப்படிங்கிற முழக்கமா அதை மாத்துறவர் வந்து அண்ணாதான் மாத்துறாரு. நீதி கட்சி தேர்தல் தோல்விக்கு பிறகு இவங்க கிட்ட வந்து இவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது, இவர் திரும்ப நீதி கட்சியை வந்து பழைய மாதிரி வச்சுக்காம அது ஒரு புதுவிதமான அரசியல் கட்சியா மாத்துறதுக்கான ஒரு முயற்சியா எடுத்துக்கிறதும் இவர் தான். ஆனா இது எல்லாமே அப்பதான் திராவிடர் கழகம்னு பெயரை மாற்றுறாங்க. நீங்க அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 44 தொடங்கி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊர்லயும் திராவிடர் கழகத்துக்கு இத்தனை கிளைகள் கட்ட தொடங்கணும், வெவ்வேறான அமைப்பு வடிவங்கள், இது எல்லாத்தையும் தொடங்குறவர் யாருன்னா அண்ணா தான் தொடங்குறாரு. அண்ணா வந்து தளபதி அப்படின்னு அந்த காலத்துல அழிச்சாங்க. பெரியார் வந்து பெரியார் என்கிற தலைவருக்கு கிடைத்த ஒரு தளபதி அப்படின்னு வந்து அவரை அழைக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்ததுன்னா, அவர் வந்து அவரும் நிறைய ஊர்களுக்கு பயணம் செய்தார், பேசினார். அண்ணா வந்து பெரியாரையோட ரொம்ப ஈர்ப்பு மிக்க ஒரு பேச்சாளரா இருந்தாரு. பெரியாரோட மென்மையா எடுத்து சொல்றவரா இருந்தாரு. அந்த காலத்துடைய பெரும் புலவர்கள், பெரும் பேராசிரியர்களோட வாதிட்டு வெல்லக்கூடிய திறமை வாய்ந்தவரா இருந்தாரு. ராபி சேதுப்பிள்ளை மற்றவங்களுக்கு எல்லாம் நடந்த அந்த இப்ப கூட தீப்பற ஓட்டம் அப்படிங்கிற இது வந்து இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்துடைய ஒரு ஐக்கியம் மாத்திட்டாங்க. அது உண்மையாலுமே வந்து கம்பராமாயணத்தை எரிக்கிறதுன்னு பெரியார் அறிவிச்ச பின்னாடி ராபி சேதுப்பிள்ளைக்கும் இவருக்கும் இன்னொருத்தர் புலவருடைய பெரும் புலவர் தலைமையில நடைபெற்ற ஒரு விவாத போர். அதுதான் கலை இலக்கியங்களை, நாடகங்களை எப்படி பாக்குறது அப்படிங்கறது பற்றி நடந்த விவாதம் ஆகட்டும். இந்த மாதிரி தமிழ் மரபான அந்த ட்ரெடிஷனல் இன்டலெக்சுவல்ஸ், மரபான புலமை பகுதியில இருக்காங்கல்ல, அவங்களோட வாதிடக்கூடிய ஒரு வல்லமை மிக்க ஒருத்தரா, ஈர்ப்பு மிக்க ஒருத்தராவும் இருக்காரு. கீழே இருக்கிறவங்க எல்லாரு கூடயும் ரொம்ப இணக்கமா எல்லாரு கூட நெருங்கி பழகிறவரா, அவருடைய எளிமையும் அவரு ஜனங்களோட கீழுக்கு மட்ட தொண்டர்களோட அவருக்கு இருக்கிற நெருக்கமும் என்ன பண்ணதுன்னா, ஒரு அத்தோட சேர்த்து அவர் ஒரு புதுசான அமைப்பு வடிவத்தை, கிளைக்கழகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வடிவத்தை உருவாக்குறாரு. அதை வந்து நம்ம திராவிட நாட்டுல தொடர்ச்சியா பார்க்க முடியும். ஒவ்வொரு வாரமும் இந்தந்த ஊர்ல நம்ம இது பண்ண போறோம். ஏன்னா நம்ம ஒரு தனிநாடு வாங்க போறோம். திராவிட நாடுங்கிற ஒரு இதுக்கு வந்து நமக்கு ஒரு வலுவான அமைப்பு வேணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அவருடைய புகழ் வெளிச்சம் வந்து கூடிக்கிட்டே போகுது. அவரே சில முடிவுகளை எடுக்கிறாரு. இப்ப 47 சுதந்திரம் கிடைச்ச உடனே வந்து அத வந்து பெரியார் வேற மாதிரி சொல்றாரு, இது கருப்பு நாள் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப வந்து வெள்ளக்காரங்கையில இருந்து பாப்பாங்கட்ட ஆட்சிக்கு போயிடுச்சு, இது வந்து பார்ப்பனர்களிடம் அதிகாரம் சென்று விட்டது, அதனால இதுக்கு நம்ம கருப்பு தானே அப்படி அவர் சொல்லல. அண்ணா வந்து இல்ல பரவாயில்ல, 2 எதிரிகள்ல ஒருத்தங்க போயிட்டாங்க, இன்னும் ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க, அது நமக்கு நல்லதுதான், இப்ப ஜனநாயகங்கிறது நல்லதுதான் அப்படின்னு இவருக்கு கருதுறாரு, அண்ணா கருதுறாரு. பெரியார் அப்படி. இந்த மாதிரி அவங்களுக்கு இடையில வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகமாகிட்டே போகுது. சொல்றவங்க பெரியார் வந்து ஒரு பெரிய மனிதர், பெரிய தத்துவார்த்தமா சிந்திச்சவர், தான் சொல்றத கேட்கணும், யார் ஒருத்தரும் தனக்கு மீறின இது இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் கருதுறாரு. இந்த அமைப்புக்குள்ளார இந்த சமூகத்தை எப்படி திருத்துறது அப்படிங்கறத பற்றி அவருக்கு ஒரு யோசனை இருக்கு. இதுல எல்லாம் முற்றிலுமான மாறுபட்ட எண்ண ஓட்டங்களை கொண்டவரா கொஞ்சம் கொஞ்சமா பரிணமித்து வரக்கூடியவரா அண்ணா இருக்காரு. இந்த தருணத்துலதான் இந்த திருமணம் ஒரே நேரத்துல இன்னைக்கும் நீங்க மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்டது பற்றிய அறிக்கைகள், பெரியார் வெளியிட்ட அறிக்கைகள் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அவர் வைக்கிற குற்றச்சாட்டு ரொம்ப சீரியஸானது.
தன்னை சுற்றி இருக்கிறவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. யாரை பற்றினா அண்ணா, இந்த மாதிரியான அடுத்த கட்ட தலைவர்கள் அவங்களதான் சொல்றாரு. அண்ணாவைதான், அண்ணாவையும் அண்ணாவை சார்ந்த குலாத்தையும் தான் சொல்றாரு. அவங்க மேல நம்பிக்கை இல்லை, அவங்க என்னுடைய கொள்கை பின்பற்றுவாங்கன்னு எனக்கு இது இல்லை, என்னுடைய சொத்தை நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்க இந்த சொத்தை சரியான வகையில பராமரிப்பாங்க, நான் சொல்ற மாதிரியான சமூக பணியை மேற்கொள்வாங்கன்னு நம்பிக்கை இல்லை. சினிமா மோகம் இருக்கு, சினிமா மோகம் இருக்கு, அது பின்னாடிதான் சொன்னாரு. ஆனா முன்னாடி அதெல்லாம் சொல்லல. ஆனா அவங்க மேல அப்படியானா அதை விட ரொம்ப முக்கியமா அவர்கள் என்னை கொல்ல சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன அதெல்லாம் வந்து லிட்ரலா வந்து இப்ப அதனால நான் என்னோட இங்க இருக்கிற வீட்டுக்கு வர்றவங்களை யாருன்னு விசாரிக்க வேண்டியதா இருக்குது, யாரோ ஒருத்தர் கத்திய வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் அவருடைய இதா இருக்கு. பயங்கரமான வந்து அது பெரிய குற்றச்சாட்டு தான். பெரியார் வந்து இவங்களை வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாரு, அவங்க வெளியில போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவ்வளவு மாறுபட்ட கருத்து வேறுபாடுகள் கொண்ட குழுவா மாறிட்டாங்க. அந்த சமயத்துல வந்துதான் பெரியார் தனக்கு வந்து நம்பகமான ஒரு வாரிசா ஒருத்தரை வேணும் அப்படிங்கறதுனால ஒருத்தரை வந்து தனக்கு உதவியாளராக இப்பதான் இந்த இடத்துலதான் மணியம்மையாரையும் பார்க்கணும். மணியம்மையார் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, நம்ம வந்து அந்த கேரக்டர் இந்த சண்டையில வந்து இப்ப திரும்ப பேசும் பொழுது கூட பெரும்பாலான நேரங்கள்ல மணியம்மையார் அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றி நம்ம பேசவே மறந்து போயிடும். ஒரு தலைவர், சரிங்களா, அவங்க ஒரு பெண் தலைவர், ஒரு வந்து சாதி எதிர்ப்பு இயக்கத்துல ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்ட ஒரு சாதி எதிர்ப்பு இயக்கம், ரொம்ப வந்து இதான ஒரு விக்ரஸான வேகமான அந்த இயக்கத்தினுடைய தலைவரா பெரியார் மறைந்த பிறகு அதே வேகத்துடைய வந்து குறிப்பா ரொம்ப முக்கியமா எமர்ஜென்சி பீரியட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கடந்து அந்த இயக்கத்தை உயிரோட்டமா வச்சிருந்தவங்க மணியம்மையார். ரொம்ப பெரியாரு கிட்ட இருந்த அதே வேகம், அதே வந்து ஒரு உயிரோட்டம் எல்லாம் கொண்டதான் அந்த இயக்கத்தை வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு தலைவர். அவங்களுடைய எழுத்துக்கள் மற்றது இது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி கவனிச்சோம்னா கூட அவங்க வந்து ரொம்ப மெச்சூரான, ரொம்ப வந்து ஒரு வெல் ட்ரெயினர்டு ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்க தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து, அதாவது பெரியார் கூட சேர்ந்து பயணிச்சு நல்லா நினைச்சு பாருங்களேன். இந்த இடத்துல அந்த காலத்துல வந்து பெண் வந்து பூப்படைறதுக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சிருவாங்க. பூப்படைஞ்ச உடனே திருமணம் செஞ்சிடறதுதான் வழக்கம். ஆனா இவங்க வந்து 30 வயது வரைக்கும் திருமணம், வயது 33 வரைக்கும் திருமணம் செய்யல. அவங்க வந்து நீங்க அதுல ஒரு இன்சிடென்ட் நான் அவங்கள பற்றி படிச்சுட்டு இருந்த போது, இவர் பெரியாரு கிட்ட இவர் வந்து ஒரு முறை எழுதுறாரு, இந்த மாதிரி என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க, எல்லாரும் தூரத்துல இருக்காங்க, எல்லாரும் பாத்துக்க சொல்றாங்க, நல்லா இருக்க சொல்றாங்க, ஆனா நான் எனக்கு வயதாயிட்டுது, நான் எப்படி இந்த மாதிரி வழக்கமான ஒரு புலம்பல், அப்படி ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அப்ப வந்து அவருடைய தந்தையார் வந்து இவங்களை கொண்டு வந்து விட்டதா சும்மா ஒரு ஃபார்மலான நோட் ஒண்ணு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவங்கள பத்தின ஒரு நோட்டை வந்து மங்களா முருகேசன் அவர் எழுதியிருக்கிற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்த போது பார்த்தேன். பெரியார் கிட்ட உதவியாளரா வந்து சேர்ந்த பிறகு அவங்க உடனே அவரை உதவியாளரெல்லாம் அவங்கள சேர்த்துக்கல, நீங்க போய் படிச்சுட்டு வாங்க, நீங்க படிங்க அப்படின்னு புலவர் பட்டத்தை வந்து அவங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. அப்ப வந்து பிலிட் அந்த மாதிரி புலவர் பட்டம் மாதிரியான பிலிட், இது அந்த 4 year கோர்ஸ் நினைக்கிறேன், அது வந்து எழுத சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு முறை கரந்தை புலவர் கல்லூரிக்கு இந்த மாதிரி அந்த தேர்வு எழுத போகிற சமயத்துல அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்களை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. என்ன காரணம்னா, இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, உறவினர்கள் போல ஒருத்தங்க அவங்கள பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒப்படைக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து ஒரு அவங்களுடைய அவங்க பேரு வந்து இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா இந்த இயக்கத்துல இருந்தோம், சுயமரியாதை இயக்கத்துல ஈடுபட்டவங்க, இவங்க வீட்டுக்கு முதல் பிள்ளை, அவங்களுக்கு தங்கைமார்கள் உண்டு, தம்பிமார்கள் உண்டு. ஆனா வந்து அவங்க வந்து ஒரு வழக்கமான வாழ்க்கைக்குள்ளார திருமணம் செஞ்சுக்கிட்டு இது பண்ற அந்த மாதிரியான வாழ்க்கைக்குள்ளார போக விரும்பல போல தெரியுது. அவங்க வந்து பெரியார் கிட்ட போய் சேர்ந்து இயக்க வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கொண்டவங்களா இருந்தாங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பெரியாரை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றது இருந்திருக்கலாம். இந்த திருமணம் இதுவுமே வந்து அதுக்கு பிறகுமே அவங்களை கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுடைய பேரு வந்து இப்ப காந்திமதி அப்படிங்கிற பேரை வந்து அரசியல் மணின்னு மாத்தி வைக்கிறாங்க. அந்த அங்கல் மூ தங்கோ அப்படின்னு ஒரு தமிழறிஞர் வந்து ஒரு பேரை மாத்தி வைக்கிறதா சொல்றாங்க. அவங்க வந்து அப்புறம் KA மணி அப்படின்னு, அவங்க அப்பா பேரு கனகசபை, அந்த அரசியலையும் கனகசபையும் சேர்த்து KA மணி அப்படின்னு அவங்க எழுத தொடங்குறவங்களா இருக்கிறாங்க. பெரியார் வந்து சேர்ந்த உதவியாளராக தான் வந்து சேர்றாங்க. அந்த இதை பற்றியுமே அவரை பற்றின குறிப்புகள் வந்து அவங்க ரொம்ப சீரியஸான ஒரு கேர்டேக்கரா, பெரியார் இப்போ ஒரு அந்த சம்பவத்தை பற்றி
வந்து எழுதியிருக்கிற குறிப்புகள்லாம் பார்த்தோம்னா, பெரியார் ரயில் பெட்டியில போகும்போதும் சரி, மற்ற இடங்கள்லயும் போய் சீரியஸான அவருக்கு வந்து வயது ரொம்ப மூப்படைந்து, இப்ப 60 வயதுக்கு மேலேயே இந்த காலத்துல 60 வயதுக்கு மேலானவங்க இருக்கிறதுக்கும், அந்த காலத்துல 60 வயதுக்கு மேலானவங்க இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா? 60 வயதுக்கு அவர் நிறைய உடல்நல கோளாறுகள் மற்றதெல்லாம் இருந்த ஒரு தன்மையில இருந்த ஒருத்தரை, அதுக்கப்புறம் ஒரு 25 ஆண்டுகள், அதாவது சுதந்திர இந்தியாவில் நீங்க நம்ம இந்த குடியரசு ரிபப்ளிக் இந்தியாவுடைய பாலிடிக்ஸ்ல ஒரு 25 வருஷம் ரொம்ப சீரியஸான ஒரு பொலிட்டீஷியனா பெரியார் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கான காரணமான ஒரு மனிதராகவும் அவங்க இருந்திருக்காங்க. அப்படியான இருந்த சமயத்துலதான் இவங்க மேல இருக்கிற நம்பிக்கையின்மை, அவரு மேல இவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் தான் சேர்ந்துதான் பெரியார் வந்து ஒரு அதை ஒரு தன்னோட திருமண பந்தமா அதை வந்து டிக்ளேர் பண்றாரு. எனக்கு உடல் இச்சை எல்லாம் ஒன்றும் காரணம் இல்லை, அவங்கதான் வாரிசுன்னு நான் சொல்றதுக்கு நான் இது பண்றேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. ஆனா அது வந்து நம்ம இன்னமும் அது இன்னும் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஆவணங்கள் மற்றது இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம அந்த சீரியஸா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பெரியாருடைய ஒரு அரசியல் வாரிசு அப்படிங்கிற முறையில தான் மணியம்மையார் ரொம்ப முக்கியமானவங்க. பெரியாரோட சீரியஸான கேட்டக்கர், பெரியாரோட வந்து ஒரு அரசியல் மரபை தொடரக்கூடிய ஒரு போராட்டக்காரங்க, ஒரு தலைவர், ஒரு சிந்தனையாளர் அப்படிங்கிற முறையில தான் 2 பேருடைய திருமணமும் நடக்குதுன்னு தான் தோணுது. சொத்து கைமாறுறதுக்கான வழி வேற எதுவும் இல்ல, அதனாலதான் இந்த திருமணம் நடத்துகிறதுல உண்மை இருக்கா இல்லையா? அதாவது தெரியல, உண்மையாலுமே அப்படியான ஒரு காரணத்தை பெரியார் சொல்லவே இல்லை. இப்பயுமே அந்த 2 அறிக்கைகளையுமே எடுத்து பார்த்தா அப்படியான காரணத்தை எல்லாம் அவர் சொல்லல. ஏன்னா நீங்க சோசியல் மீடியால இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் மோடுல நம்ம வந்து இது பண்றோம். ஆனா அந்த டிஃபென்ஸ் மோடே நமக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இது எல்லாமே இப்ப அவரும் இப்ப வந்து அவருடைய மனைவி இறந்து வந்து ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆகுது. இப்படியான ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு சம்திங், அவங்க வந்து தங்களுக்கு இடையிலான உறவை எப்படி தீர்மானிச்சுக்கணுங்கிறது ஒரு வயது வந்தவங்க தான். அவங்களுடைய உறவை 2 பேரும் சேர்ந்து தீர்மானிச்சிருக்கலாம், இல்ல பெரியார் மட்டுமே தீர்மானிச்சிருக்கலாம். அதை டிக்ளேர் பண்றாங்க. நம்ம மாதிரியான ஒரு நாடுகள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திருமண உறவு அப்படிங்கிறது வெறும் பாலியல் ரீதியான உடல் இச்சை சம்பந்தப்பட்ட ஒண்ணுன்னு தான் நினைக்கிறோம். பெரும்பாலான நேரங்கள் அப்படித்தானே நினைக்கிறோம். நம்ம ஊர்ல உண்மையாலுமே வந்து என்ன நடக்குதுன்னா, ரொம்ப சீரியஸான வந்து பிரச்சனைகள்லாம், குழந்தை பெற முடியாத தன்மை, மலட்டுத்தன்மை எல்லாம் ரொம்ப கூட இருக்கு. ஆனா நம்ம பாலியல் பற்றின நமக்கு நிறைய கற்பனைகள் இருக்குல்ல, ஒரு ஆண் பெண் சேர்ந்து இருக்கிறது, இது பண்றது எல்லாமே வந்து உடல் ரீதியான அந்த டச், அவங்களுக்கு வந்து ஒரு உடல் ரீதியான பசியினால, காம இச்சையினால நடக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா மனித உறவுகளும் மற்றதும் அதுக்கு மேலானது தானே. அது ஒரு சின்ன ஒரு பார்ட் வந்துட்டு லைஃப்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு இடையிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேரும் தங்களை வந்து கணவன் மனைவின்னு அறிவிச்சுக்கிறாங்க. இல்ல பெரியாரே அதை சீரியஸா, இப்ப என்னன்னா அந்த இது நடக்கும் பொழுது பெரியார் அவங்க கிட்ட கேட்டாங்களா என்னன்னே தெரியல, அவர் வந்து ஒரு அறிக்கையா வெளியிட்டுறாரு. நான் அந்த மாதிரி திருமணம் செஞ்சுக்கிட்டேன், இனிமே அவங்கதான் இது அப்படின்னு ஒரு அறிக்கையா வெளியிட்டுறாரு. அவ்வளவுதான் அதனோட இதா மாறி. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம சமூகமாவே வந்து அதை வந்து ஒரு கொச்சையா பாக்குறோம், ஒரு செக்ஷுவலா பாக்குறோம், ஒரு மேரேஜ் செக்ஷுவலா பாக்குறோம். இப்போ அந்த இடத்துலதான் நம்ம வந்து இந்த கொஸ்டின்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஜென்ரலா வந்து இவங்கள பெரியாரை பத்தி பேசும்போது, பெரியார் வந்து எல்லா விதமான ஒழுக்கத்துக்கும் எதிரானவர். அவர் வந்து எல்லா விதமும், அவர் ஒரு ஒழுங்கீனமான மனிதர், சொந்த வாழ்க்கையில அவர் ஒழுங்கீனமான மனிதர், எல்லா விதமான ஒழுக்கத்துக்கும் எதிரானவர். அந்த ஒழுக்கத்தை வந்து ஊர்ல எவனுமே ஒழுக்கமா இருக்க கூடாதுன்றதுக்காக வேலை செஞ்சவர் அப்படின்தான் பேசுறாங்க. இதெல்லாம் ஏன் வார்த்தை இல்ல, பேசுறவங்களும் சொல்றேன், அப்படி சொல்றோம், சரிங்களா? இப்போ அப்படி பேசும்போது இப்போ வந்து பெண்களை வந்து அவர் வந்து நீ வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேள்வி கேட்கறது, ஏன் தாலி கட்டுறேன்னு கேள்வி கேட்கறது, ஏன் குழந்தை பெற்றுக்கிறேன்னு கேள்வி கேட்கறது, இப்படி எல்லாமே கேட்கறதுனுடைய அவர் வந்து அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, வலதுசாரிகள் சொல்றது, அவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, பெண்கள் வந்து தறிகட்டு தெரியணும், அவர்கள் வந்து ஒழுக்கம் இல்லாமல் தெரியணும். அப்படி அவர்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாதான் ஆண்களுடைய, பெரியார் போன்ற ஆண்களுடைய இது இச்சைக்கான போக பொருளாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு அந்த இந்த பெரியார் மணியம்மை திருமணத்தை பேசுறதும் இத பேசுறதும் ரெண்டும் ஒரே வாதம் தான். இன்னொரு பேசும்போது அதை பேசுவாங்க, அதை பேசும்போது இதை பேசுவாங்க. இன்னொரு வாதம் கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து பெரியார் சொன்னாரு, உங்களுக்கு வந்து காம இச்சை இருந்துச்சுன்னா நீங்க உங்க குடும்பத்துல இருக்கவங்க கூட நீங்க செஞ்சுக்கலாம். அந்த இடத்துல ஒரு மேட்டர் இருக்கு, இருங்க நான் சொல்றேன். அப்படி ஒரு டிவி டிபேட்டுக்கு காமராசர் தோழர் கூப்பிட்டாங்க. என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? என்னாச்சுன்னா, நடுவுல வந்து இந்த நாம் தமிழர் பைத்தியக்கார பயில தானே கிளப்பி விட்டாங்க. இந்த மாதிரி வந்து
ஒரு ஒரு அதுக்கு அந்த பத்திக்கு மேலேயும் எது இருக்காது, கீழே எது இருக்காது. அப்படி மட்டும் ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டை எடுத்துட்டு வந்தாங்கல்ல, எடுத்துட்டு வந்து பெரியார் வந்து உனக்கு வந்து ரொம்ப இது அப்புறம் என்ன இச்சையை தீர்த்துக்கணும்னு இருந்துச்சுன்னா நீ வந்து இங்க போ அங்க போன்னு சொன்னாருன்ற மாதிரிலாம் ரொம்ப அருவருப்பா பேசினாங்கல்ல. பேசினோடனே அந்த இடத்துல நீங்க பாருங்க, இதை வந்து நம்ம பெரியார் மண் அப்படின்லாம் சொல்றோம், நம்ம தமிழ்நாடு பெரியார் மண் அப்படின்லாம் சொல்றோம். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு அவதூறை வந்து ஒரு இவ்வளவு பெரிய மனிதர் மேல ஒருத்தர் மேல வைக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாருமே அதை வந்து எல்லா நியூஸ் சேனல்ல எப்படி அதை கேரி பண்ணுச்சு, பெரியார் மேல விமர்சனம், அதுக்கு வந்து பெரியாரிஸ்ட் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு தான் கவர் பண்ணாங்க. விமர்சனம்னா இருக்கும்டா. அப்ப பாத்துக்கோங்க, அது வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு மிகை மதிப்பீடு இருக்கு. இது பெரியார் மண் அப்படின்னா இது எக்ஸ்ட்ராடினரி ஃபோர்ஸ் வந்து இங்க வந்து பெரியாரிஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு மிக மதிப்பீடு இருக்கு. சரி, ஓகே, அதை விட்டுருவோம். இவரை கூப்பிட்டாங்க ஒரு டிவி டிபேட்டுக்கு, அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க, இந்த மாதிரி பெரியார் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க. இவர் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பொறுத்து பார்த்தாரு, டென்ஷன் ஆயிட்டாரு. வந்து அந்த அவர் பேர் என்ன, பாலசக்திவேல் அவரை பார்த்து ஏங்க பாலவேல் வந்து வள்ளுவர் கோட்டத்தை சுத்தி 10 பேரை வச்சிருக்காருன்னு சொன்னா அதுக்கு பேரு விமர்சனமா அப்படின்னு கேட்டாரு. அந்த நெறியால கேட்டாரு. அவரு ஒரு செகண்ட் ஸ்டார்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்ட்ல அவர் அப்பாலஜைஸ் பண்ணிட்டாரு. நான் அப்படி கேமரால சொல்லிருக்காரு, டிவில சொல்லிருக்கலாம். இல்ல, அதாவது வந்து கேமரால சொல்லிருக்கூடாது, தப்புதான், ஆனா அது தப்பு இல்ல. அந்த மாதிரி. சரி, ஓகே, திஸ் இஸ் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். பட் ஜெனரலா என்னன்னா, பெரியார் ஒழுங்கினமானவர், அவர் எல்லா விதமான ஒழுக்கத்துக்கு எதிரானவர், பெண்களை தறிகட்டு திரிவதற்கும் அவர்களை போக பொருளாக மாற்றுவதற்கும் அவர் வந்து வேலை செய்தார் அப்படின்றது குறிப்பாக இது அப்புறம் என்ன ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட் இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம், அப்படின்னு நார்மலா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி பாக்குறோம்? இந்த மாதிரியான ஒரு வாதம் வந்து ரொம்பவும் புதுசு இல்ல, நம்ம இதுல வந்து ரொம்ப பழசு. எதிர்த்தவங்க எல்லார பற்றியும் இப்படியான பொய் கதைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களை மாரலா கொஸ்டின் பண்றதுக்காக அவங்க வந்து ஒழுக்கமற்றவர்கள், சார்வாகர்கள் பற்றி, உலகாயுதர்கள் பற்றி, அவங்கள பத்தி இருக்கக்கூடிய ஒரே இது என்னன்னா, அவன் சார்வாகனா என்ன, 2 பொருள் இருக்கு. அவன் வந்து இனிய நாவினன் அப்படின்னு ஒரு பொருள், அப்புறம் ரொம்ப சுவையா சாப்பிட்றவன், ரொம்ப சுவையா எல்லாத்தையும். அதே மாதிரிதான் உலகாயுதர்கள். இவங்க எல்லாருமே வந்து வரன்முறையற்ற உறவுகள் வைக்கிறவங்க. இவங்களை மட்டும் இல்ல, இந்த அப்ப இருந்துச்சுல ஒரு சின்ன சின்ன குரூப்ஸ் வந்து ரொம்ப ஒரே நிமிஷம், இந்த சார்வாகர்கள் உலகாயுதர்கள் அப்படின்னா அவங்களாம் எங்களை மாதிரி ஆட்கள் புரிஞ்சுக்கிறதா சொல்லணும்னா ரொம்ப ஏர்லி பீரியட்ஸ்ல வந்து ட்ரெடிஷனை வந்து எதிர்த்தவங்க. ட்ரெடிஷனை எதிர்த்து ரேஷனலா பேசுறவங்க அந்த மாதிரி. சரியா? இது மட்டும் இல்ல, கடவுளை நம்பினவங்களும் ஒரு தரப்பா இருந்தாங்க. இப்ப காபாலிகர்கள் அல்லது வந்து லக்லுச பாசுபதர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்ட் குரூப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் சில நேரங்கள்ல வந்து ட்ரெடிஷன்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ஆர்டர்ஸ், ஏற்க சமூகத்துல நிலவக்கூடிய சமூக ஒழுங்கை கேள்விக்குட்படுத்திய சமூகம், இவங்களையுமே அப்படி மோசமா சித்தரிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே ஒழுக்கமற்றவர்கள், வரன்முறையற்ற உறவுகளில் ஈடுபடுறவங்க. தாந்திரிகர்களை பற்றி இந்திய இது இலக்கியத்துல இருக்கிற ஒரு இந்திய இலக்கியங்கள்ல, இந்திய சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய இது என்ன, அவன் வந்து அதீதமான காம சுவையை அடையக்கூடியவன். காமம் இப்ப எப்பயுமே நீங்க பாப்புலர் மெட்டீரியல் எடுத்து போய் இப்ப தாந்திரிக்கான்னு அடிங்க பாருங்க, அவங்க வந்து எப்படி வந்து இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் என்னென்ன வச்சிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. தாந்திரிகர்கள் ஒரு கல்ட் குரூப், ஒரு பிலாசபிக்கல் ட்ரெடிஷன். அவங்க வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க வந்து நிலவக்கூடிய சமூக ஒழுங்கை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க. எதுவுமே உயர்ந்த அதிகாரம் அப்படிங்கிறத ஒன்ன வந்து கேள்விக்கிடமற்ற அதிகாரம் அப்படிங்கிற ஒன்ன கேள்வி கேட்டவங்க. அதை பத்தி யாரும் ஒருத்தரும் கவலைப்படுறது இல்லை இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. இது ரொம்ப பழைய, நம்ம ஊர்கள் இருக்கிற பழைய இதுக்கு மட்டும்தானே அப்படின்னு சொன்னா ரொம்ப நவீனமானதும் கூட. மார்க்ஸ் இவங்கெல்லாம் வந்து கம்யூனிசம் இதெல்லாம் பேசின போது 1848 அவங்கள பத்தின வச்ச குற்றச்சாட்டு வந்து அவங்க மனைவிமார்களெல்லாம் பொதுடைமையாக்க முயற்சி பண்றாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேட்ரிஸ் லூமும்பாகட்டும் அல்லது வந்து இவர் நிறைய பேர் ஆப்பிரிக்கன் லிபரேஷன் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவங்க, ஆப்பிரிக்க கண்டத்துல சின்ன சின்ன நாடுகளுக்கு விடுதலை இயக்கங்களை தொடங்கினவங்க இருக்காங்க இல்லையா? அந்த இயக்கங்கள் மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன,
அவங்க பெண்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் மற்றவங்களை கூட்டி கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் பொதுவாக்கிறோம். அது வந்து எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, பேட்ரிஸ் லுமும்போடைய வாழ்க்கை வரலாறு மற்றதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது, அவங்க ஒரு காலத்துல வந்து நாங்க வந்து கம்யூனிஸ்டுகள் கிடையாது, நாங்க சோசியலிஸ்டுகள் கிடையாதுன்னு நிராகரிக்கிற அளவுக்கு அது இருந்தது. யார் ஒருத்தரும் அவங்களுக்கு அப்படியான உண்மையான நோக்கம் இருந்தாலும் கூட அவங்க வந்து இல்ல, நாங்க அப்படியான ஆட்கள் இல்ல. ஏன்னா அது பழைய வந்து ஆதிக்கவாதிகள், பழைய ட்ரெடிஷன். நீங்க ஃபண்டமெண்டலிஸ்ட்னு சொல்றீங்களா, அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் மட்டும் இல்ல, ரொம்ப மாடர்னான ஒரு ஸ்டேட்டோடைய ஒரு இம்பீரியல் ஸ்டேட்ஸும் கூட இந்த மாதிரியான தனக்கு எதிரானவங்களை பத்தி இப்படியான கருத்துக்களை பரப்புறத வந்து இது பண்றாங்க. சரி, இப்படி பரப்புறது, இப்படி ஒரு பொய்யவே ஒன்னா ஏத்துக்க முடியுமா, பரப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. அதுக்கு ஏதாவது ஒரு இது வேணும் இல்லையா, ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் வேணும்ல. அதுக்குதான் அவங்களோட டெக்ஸ்ட்டை வந்து அங்கங்க பிச்சு போட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரங்க தோழர்கள் பயன்படுத்துற மாதிரி எங்கேயாவது சின்ன கொட்டேஷன் அவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு முன்னாடியும் பல பேர் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. சின்ன கொட்டேஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்க நிறைய விஷயத்த கொஸ்டின் பண்ணுவாங்க. இப்ப பெரியார்லயே கட்சி நடத்துறாங்க. பெரியார் மாதிரியான ஒரு ஒரு இந்த மாதிரி சிந்தனையாளர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு சமூக ஒழுங்கு நம்ம உருவாக்கிக்கிறோம்ல. பெரியார் என்ன பண்ணாருன்னா, வெறும் இது மட்டும் இல்ல, திருமண உறவுகள், திருமணம் மட்டும் பெண்கள் அடக்கிறத மட்டும் சொல்லல, காதல் அப்படிங்கிறதே பெண்களை அடக்கி வைக்கிறதுக்கு தான்யா. நீ ஏன் காதல் அப்படிங்கிறது வரைக்கும் பேசுறாரு. அவருடைய உரைகளுடைய தன்மைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு லாஜிக்கல் எக்ஸ்ட்ரீம்கான ஆர்குமெண்ட்ஸ் அவரே நகர்த்திக்கிட்டே போறாரு. ஒரு அதனுடைய தர்க்கபூர்வமான எல்லை என்னவோ அது வரைக்குமே நகர்த்திக்கிட்டே போறாரு. திருமண உறவுகள், நீங்க வந்து மாமன் மகளை தான் திருமணம் பண்ணணும், அக்கா பொண்ணை தான் திருமணம் பண்ணணும், இல்ல தங்கச்சி பொண்ணு அப்படின்னு வச்சிருக்கீங்க, மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு இப்படி திருமணம் பண்ணணும்னு வச்சுக்கிறீங்க. ஏன் வந்து இந்த மாதிரி அரபு நாடுகள்ல இருக்கிறவங்க கிட்ட அப்படியான பழக்க வழக்கங்கள் இல்லையே, இருக்கா? அங்க இல்லையே. அங்க வந்து அண்ணன் பொண்ணு தம்பி பொண்ணு இப்படி திருமணம் பண்ற முறைகள்லாம் இருக்கு. மேற்கத்திய நாடுகள்ல இப்படியான திருமண முறைகள், இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கிற ஒரு முறை. இந்த முறை வந்து நியாயமானதா இருக்கா இல்லையாங்கிறது தான் அவருடைய கேள்வி. அது வந்து அவருடைய இந்த மாதிரியான அவர் தர்க்கபூர்வமா விவாதிக்கிற முறையில இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன இடத்தை உருவிக்கிட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு காமச்சேகன்னா யாருக்கிட்ட வேணாலும் போலான்னு சொன்னா இருக்காரு, இது பண்ணிருக்காரு, அது பண்ணிருக்காருன்னு இது பண்றாங்க, ஆர்கியூ பண்ண. நீங்க மனிதர்களுக்கு இடையில ஏற்படுற உறவுகள் எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, அதுக்கிடையில வந்து அசமத்துவம் இருக்கக்கூடாது, அது சமமானதா இருக்கணும். நீங்க கணவன் மனைவியா இருக்கலாம், தந்தை பிள்ளையா இருக்கலாம். அவரு 25 30 வரைக்கும் அவருடைய குடியரசு கட்டுரைகள் நிறைய இதை எடுத்து படிச்சு பாருங்களேன். பிள்ளைகளை, அது வந்து செட்டி நாட்டு, அப்ப வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமான வியாபார தொடர்புகள் மத்தது இருந்தது. செட்டி நாட்டவர்கள் வந்து செட்டிமார்கள் வந்து ரங்கூன், பர்மா போன்ற நாடுகளுக்கு எல்லாம் நிறைய வட்டி தொழிலுக்கு எல்லாம் போகும் பொழுது தங்களுடைய பிள்ளைகளை கடைகள்ல வச்சு எப்படி நடத்துறாங்க, ஒரு பையனை வந்து எப்படி நடத்துறாங்க, இவ்வளவு மோசமா நடத்துறாங்கல்ல, அவனுடைய வந்து படிப்பு மத்தது எதை பத்தியுமே கவலைப்படாம அவனை வந்து அந்த கடையில போட்டு கசக்கி பிழிஞ்சு எடுத்து அவனை ஒரு பெரிய வட்டி தொழில்காரனா மாத்துறதுக்காக இவ்வளவு வந்து இது பண்றாங்களே அப்படிங்கறத பற்றி கண்டிச்சு எழுதுறாரு. அவர் எல்லா விதமான உறவுகள் இருக்கிற இந்த பாசம், இந்த இதுல இவங்க வந்து மாறலா சொல்றாங்கல்ல, நீ பெற்றோர், நாங்க ஏன் இப்ப நம்முடைய பெற்றோர்களே எடுத்துக்கங்க, கஷ்டம் அடிச்சுல, எதுக்கும் மேல இவ்வளவு கஷ்டப்படுறேன், உன்னை எதுக்கு இவ்வளவு அடிச்சேன் அப்படின்னு சொன்னா, நீ நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சா எப்படி நான் நல்லா இருப்பேன், இதுதானே அவனு சொன்னான், துன்பப்படதானே செய்வேன். ஏன் அடிக்கிறது, துன்புறுத்துறது, இது எல்லாமே நம்முடைய பெற்றோர் முறையில, அந்த வளர்க்கிற முறையிலேயே என்ன நடக்குதுன்னா, பெற்றோர்கள் அடிச்சு பிள்ளைய வளர்க்கணும், துன்புறுத்தணும், பலுவந்தப்படுத்தி கீழ்படுத்தணும், ஒருத்தரை அடங்கி போக வைக்கணும். அவர் குடும்பத்துக்குள்ளார இருந்து அந்த அடங்கி போகிற தன்மைதான் சமூகத்துக்கு வந்தோடனே அவர் எந்த ஒரு இடத்துலயும் கேள்வி கேட்காதவரா, அடங்கி போறவரா, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து போறவரா, அதிகாரிக்கு கீழ்ப்படிந்து போறவரா நடக்குது. அதனாலதான் வந்து அவரு இந்த மாதிரி வெறும் வந்து அதிகாரம் பற்றின இது மட்டும் இல்லாம மாறலான அதிகாரம், தந்தை, கணவன், அல்லது நான் உன்னுடைய பாதுகாப்புக்காக இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்ற கூடியதுல இருக்கிற எல்லா போலித்தனங்களையும் அவர் எடுத்து காட்டினார். இது எல்லாம் எப்படி வந்து ஒரு ஆணாதிக்க தன்மையிலான, ஒரு அதிகார தன்மையிலான ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கு அப்படிங்கறக்காக தான் அவர் பேசினார். இதெல்லாம் பேசுறதுக்காக தான் அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே எழுப்பினார். அதனோட பொருள் வந்து அவரே சில நேரங்கள்ல சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நான் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட என்னுடைய இயக்கத்துல எந்த விதமான வந்து ஒழுக்க சீரழிவுக்கும் நான் இடம் கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு.
அவர் ஒரு இடத்துல அதையெல்லாம் கூட பேசுறாரு. நான் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அவருடைய மாறல் அவருடைய ஒழுக்கம் பற்றின இது நமக்கு புதுவிதமான ஒரு ஒழுக்க முறை தேவை. நம்ம எல்லாம் சமம் அப்படிங்கிற நிலையிலிருந்து உருவாக்கிக்கிற ஒரு புதுவிதமான ஒழுக்க முறை தேவை. நீ கணவன் மனைவியா இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க கணவனுக்கு கீழ்பட்டவங்க தான் மனைவி அப்படிங்கிறது வேண்டியதில்ல. கணவனுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே மனைவிக்கு இருக்கணும். நம்மோட சட்டங்கள்ல, நம்ம இந்திய சட்டங்கள், சுதந்திர இந்தியாவோ குடியரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள்லயே அந்த நியூஸ் 18 விவாதத்துல அவர் எடுத்துக்காட்டின பகுதி என்னதுன்னு சொன்னா, இந்த மாதிரி அவர் ஒரு தீர்மானம், அந்த மாநாட்டோட தீர்மானத்துல ஆண் மட்டும் குடும்பம் திருமணம் மீறிய உறவுகள்ல ஈடுபட்டா அது தப்புன்னு இருக்கு, அதுக்கு பதிலா பெண்களுக்கும் மீறினா தப்புன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதான் தீர்மானம். ஏன்னா அது லீகல் பொசிஷன். ஒருத்தர் விவாகரத்து கேட்கிறாருன்னா, ஆண் போய் எப்படி விவாகரத்து, என் மனைவி திருமணம் கடந்த உறவுல இருக்காருன்னு விவாகரத்து கேட்க முடியும். ஆனா மனைவி அப்படி கேட்க முடியாத நிலைமை சுதந்திர இந்தியாவினுடைய சட்டத்துல இருந்தது. அது இப்ப சமீபத்துலதான் 2 இதுவுமே இல்லீகல் அப்படின்னு மாத்திருக்காங்க. இதுக்கு எதிராக தான் அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதை பற்றி கூட கவலை இல்லாம பாருங்க, இப்படி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, அதான் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிட்டது அவரை பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை மோசமானவரா சித்தரிக்கிறதுக்கு அல்லது அந்த இயக்கத்தை மோசமானவங்களா சித்தரிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. நான் எனக்கு திருமணம் நடந்த பிறகு எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. அவங்க வீட்டுல, எங்க வீட்டம்மா வீட்டு பக்கம் எல்லாமே ஒரு சில பேர் அரசியல் இதோட ரொம்ப கம்மியான தொடர்பு, ஒரு சில பேர் தீவிரமான தொடர்புடையவர். அவங்களுடைய சித்தி முறையில இருக்கிறவங்க, அங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க ஒருத்தங்க அவங்க வீட்டுக்காரர் தீவிரமான பிஜேபி காரர், பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர், மோடி ஆதரவாளர் இதானவரு. ஆனா அவங்க இப்ப நாங்க திருமணம் அவங்க வீட்டை விட்டு தான் திருமணம், நாங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க வீட்டுல ஒத்துக்கல, அதனால அவங்க வீட்டை விட்டு வந்துதான் திருமணம் நடந்தது. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு சொந்தக்காரங்க மத்தியில இப்படி எல்லாம் போனாங்க. அப்ப ஒரு முறை கேட்டாங்களாமா, இந்த மாதிரி நடக்கிறது மத்ததெல்லாம் அவங்களுக்கும் தெரியதானே செய்யும், யாரு மாப்பிள்ளை என்ன பண்றாரு அப்படி இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க இல்லையா. இந்த கருப்பு சட்டக்காரங்க எல்லாம் பெண்டாட்டி பிள்ளைகளையே பார்க்க மாட்டாங்க, பெண்டாட்டி மேலேயே ரொம்ப பாசமா இருக்க மாட்டாங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டாங்களாமா. சரிங்களா, இது ஒரு பொதுவான அவரை நீ சட்டை போடலாம் அப்படின்ட்டாங்களா, பொதுவான போக்கு, ஒரு பொதுவான அவங்களுக்கு இருக்கிற புரிதல்னு சொல்லலாம். அவங்களுக்கு நம்மளை பற்றி இல்லாத இந்த மாதிரி இயக்கத்துல இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தன்மையில இருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க, அல்லது இன்னும் தீவிரமா அவங்களுக்கு மத்த எல்லா எண்ணங்களும் சேர்ந்து கூட அப்படி கேட்டிருக்கலாம். சொன்னாங்க, இல்ல அவர் எங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாரு, பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருப்பாரு, நாங்க ரொம்ப இதாதான் இருப்போம், எப்பயும் ஜாலியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள் ரொம்ப பொதுவான தன்மையில இருந்து தான் உருவாகுது, ரொம்ப பொதுவான தன்மையில இருந்து உருவாகுது. அதை வலதுசாரிகள் எடுத்துக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன இவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் மேல இருக்கிற சமூக ஒழுங்கு மேல இருக்கிற அறம்னு சொல்லி உருவாக்கப்படுற ஆதிக்கத்தின் மேல எழுப்பக்கூடிய கேள்விகளை அவங்க திசை மாற்றி என்ன பண்றாங்கன்னா, இல்ல அவங்க இந்த மனித தன்மைக்கே எதிரானவங்க, பெண்கள் ஒழுக்கமற்றவங்களா, இது ஒரு பெரிய பிரச்சாரமா அவங்க மாத்தி வச்சுக்கிறாங்க. இது இந்த பாயிண்ட் கரெக்டா அடுத்த பாயிண்ட் வந்துட்டீங்க. வலதுசாரிகள் அதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது சொன்னீங்க. சோ அடுத்த பகுதிக்குள்ள போயிடலாம். வலதுசாரிகளோட பிரச்சாரங்கள் நிறைய இருக்குது, பொய்கள் புரட்டுகள் நிறைய இருக்குது. முக்கியமான புரட்டு அப்படின்னு பாத்தீங்க, புரட்டுன்னு சொல்ல தேவையில்ல, இல்ல உண்மைகளும் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரானவர் அப்படிங்கறத சேர்த்து அவர் ஆங்கிலேயர்களை ஆதரித்தார், அவர் பிரிட்டிஷ் ஸ்டூஜ், கைகூலி எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சோ ஆனா இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. அப்புறம் பிரிவினைவாதி, அவர் இந்தியால இருந்து பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாரு. சோ அவர் பேசிக்காவே இந்தியாவுக்கு அகைன்ஸ்டானவர் அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான வாதம் இருக்குது. சோ அதை எப்படி நம்ம பாக்குறோம்? ஒண்ணு இந்த இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸான பிரச்சனையும் கூட, ரொம்ப பாப்புலர் இதுவும் இஷ்யூவும் கூட. 2 இடத்துலயுமே அது சிக்கலாகுது. ஒரு நேஷனல் ஸ்டேட்டுக்குள்ளார, இந்த மாதிரி ஒரு தேச அரசாங்கத்துக்குள்ளார வாழக்கூடிய நமக்கெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணுவோம், இப்ப ஒரு வந்தே மாதரம், தாயின் மணிக்கொடி பாரீர்,
நான் வந்து ஜனகணமான நாங்க பாட்டது இல்ல. வந்து நாங்க அமைதியா இருப்போம். ஸ்கூல்ல பாடினாங்கன்னா நாங்க அமைதியா இருப்போம். இது வேற கணக்கு. அந்த மியூசிக் போட்ட பிறகு இல்ல வந்து ஜெய்ஹிந்த் படம் வந்த போதோ இல்ல மத்ததுன்னு போதோ நம்ம வந்து இது என்னதுன்னா ரொம்ப பாப்புலர் பிளாட்ஃபார்ம்ல எப்பயுமே எல்லாரும் தேசபக்தியில இருந்து யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையானது. ஒரு குழந்தை இந்த நாட்டுல எந்த ஒரு நாட்டிலையும் பிறந்த உடனே அவர் வந்து நாட்டுப்பற்றோட தாய்நாட்டு பற்றோட யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படையான சொல்லுவோம் ஸ்கூல்ல. ஆமா, எல்லா இதுலயும் எப்படி வந்து குடும்பத்துல வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல், வந்து மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அந்த குடும்ப அமைப்புல இருக்கோ, அதே மாதிரி தேசத்துக்கு கீழ்ப்படிதல், தேச நலனுக்கு வந்து இது பண்றது ரொம்ப 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 பாப்புலரான ஒரு இது வந்து ஒரு இது. தேசம் உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, சரியா, நாடு உனக்கு என்ன செய்தது, நாட்டிற்கு நீ என்ன செய்தாய். அப்படி இது இது ஒரு குழந்தையோடைய மனசுல இருந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஆழமா இது பண்றது. அதனால யார் ஒருத்தரையும் முதல்ல வந்து இந்த தேசத்துக்கு எதிரானவரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியானது. தேசம் எனக்கு என்ன செய்யுது நான் கேட்கவே மாட்டேன். தேசம் தான் செய்யுது. அப்புறம் என்ன கேட்கறது? அதுல இருந்துதான் வந்து இது. அதனால இதற்கு ஒரு பாப்புலர் வந்து இது ஒண்ணு உண்டு, வந்து ஒரு ரொம்ப ஜனரஞ்சக கவர்ச்சி ஒண்ணு வந்து இந்த வாதத்துக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு சீரியஸான இன்டெலெக்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து என்னன்னா, இப்ப நம்ம நாடு வந்து அடிமைப்பட்டு கிடக்குது அப்படின்னா நம்ம நாட்டுக்கும் வந்து முன்னொருத்தருக்கும் நம்ம நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது அந்நியர்களை எதிர்க்கிறது தானே வந்து வழக்கம், முதல் வேலை. ஆமா, அது வந்து நாட்டிற்கும் நாட்டை வந்து அடிமைப்படுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற முரண்பாடு தான் முதன்மையானது. அது வந்து இப்ப நேஷனலிஸ்ட் ஆர்குமெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல கம்யூனிஸ்டுகளுடைய ஆர்குமெண்ட்ஸா இருக்கலாம், மற்ற நேஷனல் லிபரேஷன் அப்படிங்கிற ஒரு விடுதலை அப்படிங்கிற ஒன்ன பத்தி பேசுற எல்லாருக்குமே ஒரு அடிப்படையான சிந்தனையா இருக்கு, சரிங்களா? இதுல இருந்துதான் தொடங்குறாங்க. ஆனா நம்ம ரியல் சென்ஸ்ல பார்ப்போமே, நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா இந்தியாவை வந்து இப்ப இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறோம்? அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃப்ரீயா இருந்தோம் நினைக்கிறேன். ஃப்ரீயா இருந்தோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்கலாம். அதை விட ரொம்ப முக்கியமா என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இந்தியா முழுக்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையா இருந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்தியா முழுக்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையா இல்ல, சரிங்களா? ஒரு பக்கம் வந்து இப்ப வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது, 1/3 ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட், 1/3 பகுதி வந்து ராஜாக்களின் ஆட்சியின் கீழே இருந்த பகுதி, சரிங்களா? நேரா பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் இந்தியா ராஜ்ல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தனி இண்டிபெண்டன்ட் ஒரு என்டிட்டி, அப்புறம் பிரசிடென்சிஸ் இருந்துச்சு, சரிங்களா? இது வந்து இருக்கிற இந்த பிரசிடென்சிஸ் தான் வந்து முழுக்க பிரிட்டிஷ் ரூல்ல இருந்தது. அந்த பிரிட்டிஷ் ரூலும் வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நேட்டிவ்ஸை வந்து தங்களோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல வந்து உள்ள இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து கூட கூட அதிகாரங்களை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது. இப்ப கூட சொல்றாங்க, இப்ப இருக்கிற உலக நிலைமையில கூட ஆங்கிலேயர்களுக்கு எப்படி வந்து இங்கிலீஷ்காரங்களுக்கு எப்படி தன்னுடைய உலக ஆதிக்கத்திலிருந்து வெளியேறணும் அப்படின்னு தெரிஞ்சது, ஆனா அமெரிக்காக்காரங்களுக்கு அது தெரியாம விழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா இருக்கலாம். ஆனா அவங்களோட ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே வந்து என்ன இருந்ததுன்னு சொன்னா, அவங்களுடைய அதிகாரத்தை இது பண்றது தொடங்கி மற்றதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் சிஸ்டம் ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பெனி தான் வந்து இந்தியாவை பிடிக்குது. ஆனா பிரிட்டிஷ் கம்பெனியை பற்றி தொடர்ச்சியா பிரிட்டிஷ்குள்ளார விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அவங்களோட மூமெண்ட்ஸ் கம்பெனி வந்து ரொம்ப மோசமா நடந்துக்குது, அதனால கம்பெனி கிட்ட இருந்து வந்து ஆட்சியை வந்து நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எடுத்துக்கணும், அவங்களுக்கு தனியான ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் 1800 இருந்தே தொடர்ச்சியா விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. கம்பெனி வந்து இப்படி சண்டை நடத்துறதுக்கும் ஒரு இன்னொரு நாட்டுக்குள்ளார போய் சண்டை போடுறது மற்றதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தொடங்கி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்குள்ளார தொடர்ச்சியான விவாதங்கள் இருந்துகிட்டே இருந்தது. அதனால நம்ம அந்த என்னன்னா, ஒருத்தர் சண்டை போட்டு ஒரு நாட்டை பிடிச்சிருக்காரு, ஒரு அடிமை ஆதிக்கம் கலோனியல் அப்படிங்கிறதுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இது வந்து நேஷனல் அப்படிங்கிறதுக்கும் இடையில நிறைய புள்ளிகள் இருக்கு. அந்த டிரான்சிஷன் பெருசு. ஆமா, அந்த டிரான்சிஷன் பெருசு. அது ரொம்ப சமகாலத்திலயும் ரொம்ப பெருசா வந்து இருந்தது. அதனால வந்து இன்னொரு பிரச்சனை வந்து நேஷனல் அப்படிங்கிறதுக்குள்ளார இருக்கிற இந்த புள்ளிகள் வேறுபாடுகளா இருந்ததுல, நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல, நம்மளாம் ஒரு நாடா இருந்தோமா,
ஒரு சமூகமா இருந்தோமா, நமக்கு எல்லாருக்கும் ஒரு உரிமைகள் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஒருத்தவங்க வந்து இந்த நாட்டு ராஜாவுக்கு கீழே இருக்கிறத விட வெள்ளைக்காரங்க கீழே இருக்கிறது மகிழ்ச்சி அப்படிங்கறத நினைச்சு சண்டை போட்டிருக்காங்க. நம்ம ஊருக்காரன் தான் சண்டை போட்டிருக்காங்க. கம்பெனி வந்து எல்லாம் ஒயிட் பீப்புளையே கொண்டு வந்தெல்லாம் இதே பண்ணல. இப்படி வந்து 1/3 வந்து இந்தியாவுடைய பகுதி அவங்க கவுன் பண்ண காலத்துல கூட எந்த காலத்திலயும் ஒரு ஒரு சின்ன கிராமங்களுக்கு வெள்ளைக்காரங்க கால்படாத பல கிராமங்கள் இந்த நாட்டுல உண்டு. 200 வருஷம் வெள்ளைக்காரங்க ஆட்சி செஞ்ச காலத்துல கூட வெள்ளைக்காரங்களுடைய காலே படாத, வெள்ளைக்காரங்களையே பார்க்காத கிராம மக்கள், பழங்குடி மக்கள் இந்த நாட்டுல இருந்தாங்க, இன்னமும் இருக்காங்க. அதனால அந்த தன்மை, இந்த நேஷனல் கலோனியல் அப்படிங்கிற இந்த டிவைடு இருக்குல்ல, இந்த டிவைடை பிரிச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட், பொலிட்டிக்கல் சினாரியோ புரிஞ்சுக்கிறது, இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, இதெல்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் ரொம்ப சிக்கலானது அப்படின்னு சொல்லி. ஒன்னும் பாப்புலர் நோஷன்லயும் அது சிக்கலா இருக்கு, இன்டெலெக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ்லயுமே அது சிக்கலானதா இருக்குது. இதுலதான் ரைட் விங் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, இதுல என்ன வேடிக்கைன்னு சொன்னா, ரைட் விங் பீப்புளும் வந்து ஒன்னும் ஆன்டி கலோனியல் எல்லாம் செயல்படல. அதுதான் இருக்கிறதே பயங்கர வேடிக்கை. வந்து இப்ப இருக்கிற வந்து RSS ஆகட்டும், RSS வந்து அமைப்புகள் ஆகட்டும், அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா இந்து மகாசபா மத்தவங்க எல்லாருமே ப்ரோ வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான், பிரிட்டிஷ் இந்தியா ராஜ் தான். சரிங்களா? பிரிட்டிஷ் இந்திய ராஜ்யத்திற்கு ஆதரவாக, அரசுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தான் அவங்க. முழுக்க கடிதம்லாம் எழுதி கொடுத்துட்டு முழுக்க வந்து ஆதரவா இருந்தவங்க தான். எந்த காலத்திலையும் எதிர்த்து சண்டையே போடாதவங்க, இல்ல தேச விடுதலைக்காக நாங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு 1947 வரைக்கும் ஒரு சின்ன இது கூட சொல்லாதவங்க, பேசாதவங்க. அவங்கதான் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் வந்து வெள்ளைக்காரங்களுக்கு ஆதரவா இருந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்தவங்க, இப்ப காங்கிரஸ் மூவ்மெண்ட்ல இருந்தவங்க, அப்படி இருக்கிறவங்க சொல்றாங்க. காங்கிரஸும் கூட நீங்க அவங்க வரலாறு முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அவங்க லாகூர் வரைக்குமே எங்களுக்கு முழு ஃபுல் பிளெஜ்டு வந்து டொமினியன் அந்தஸ்து வேணும்னே கேட்டதே கிடையாது. இப்ப பிரச்சனையே வந்து என்னன்னா, நம்ம சுதந்திரத்தை எடுத்துக்கோமே, 47 அது அவங்க நம்ம கொடுத்தது வந்து டொமினியன் அந்தஸ்து, ஒரு டொமினியன் தான் கொடுத்துட்டு போயிட்டாங்க. டொமினியன் அப்படிங்கிறது நீங்க உங்களே ஆட்சி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இப்ப அம்பேத்கரோட ரைட்டிங்ஸ் எடுத்து பாருங்க, தெளிவா எழுதியிருப்பாரு. அவங்க வந்து நமக்கு ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபுல் பிளஜ்டா வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா நமக்கு நாமளே டிக்ளேர் பண்ணிக்க முடியும், இண்டிபெண்டன்ட், நம்ம வந்து சுதந்திரமானவங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ரிபப்ளிக்னு டிக்ளேர் பண்ணிக்கிறது மூலமா, அல்லது ஒரு நமக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு கான்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது மூலமா அதை செஞ்சுக்க முடியும். அப்ப வந்து கான்ஸ்டிடியூஷன், ஆமா, சாவர்னிட்டி வருது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால பிரச்சனை வந்து நம்ம ஏதோ அடிமையா இருந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை பிள்ளை கதை மாதிரியோ அல்லது இன்டெலெக்சுவல் டொமைன்லயும் இருக்கிற மாதிரி அது வந்து ரொம்ப சிக்கல் இல்லாத எளிமையான விஷயமாவோ இல்லை. இந்த ஒரு பாப்புலர் நோஷன்ல இருந்தும் இன்டெலெக்சுவல் நோஷன்ல இருந்தும் தான் இப்ப வந்து ரைட் விங் என்ன பண்றாங்கன்னா, அம்பேத்கர் அல்லது பெரியார் அல்லது ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட்டை சேர்ந்த எல்லாருமே வந்து ப்ரோ பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. அவங்க வந்து வெள்ளைக்காரங்களுக்கு ஆதரவானவங்க, இந்த நாடு அடிமையா இருக்கணும்னு நினைச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து நான் குறிப்பா பெரியார் வந்து 1947 அதிகாரம் மாற்றம், அந்த டொமினியன் ஸ்டேட்டஸை வந்து இது பண்ணும் பொழுது அதை எதிர்த்தார். நீங்க வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய அதிகாரத்தை நீங்க அவங்க கையில கொடுக்க கூடாது, எங்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை நீங்க அவங்க கையில கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அவருடைய வாதம். சரி, இதெல்லாம் தான் பிரச்சனை. இப்ப 40கள்ல இருந்தே இந்தியா வந்து சுதந்திரம், இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் அல்லது டொமினியன் ஸ்டேட்டஸ் வழங்க போறோம் அப்படின்னு சொன்ன போதே நிறைய பிரச்சனை இருந்தது. அப்பனா இந்தியாவுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு கவர்னன்ஸ் சிஸ்டம் வேணும், யாராருக்கு என்னென்ன ரைட்ஸ் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதுலதான் முஸ்லீம் லீக் வந்து அந்த கவர்மெண்ட் சிஸ்டம், 3 tier கவர்மெண்ட் சிஸ்டம், ஒரு ஃபெடரல் சிஸ்டம், அல்லது வந்து நமக்கு என்னென்னலாம் தேவை, சில பேர் இப்ப முஸ்லீம் லீக் கேட்கறதுக்கு முன்னாடி இருந்தே திராவிடர் கழகம் வந்து என்ன பண்ணுதுன்னா தனிநாடு கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து தனியா எங்களை விட்டுருங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா நார்த் இந்தியன் பீப்புளோட நாங்க இருக்க முடியாது, எங்களுக்கு வந்து இண்டிபெண்ட் இருக்காது அப்படிங்கிறது அவங்களோட கிளைம். வந்து நாங்க ஒரு நேஷனல்ஸோட, அதாவது நார்த் இந்தியன் அப்படிங்கிறதோட நேஷனல்ஸ் ஒரு கவர்மெண்ட் இமேஜ் பண்றாங்கல்ல, ஒரு ரிபப்ளிக் இமேஜ் பண்றாங்கல்ல, அந்த இமேஜ் அப்படிங்கிறது ஒரு பிராமணிக் ராஜா தான் இருக்கும், ஒரு பார்ப்பன ராஜ்யமா தான் இருக்கும். எங்களுக்கு நாங்க ஒரு சமத்துவமான நாட்டை நாங்க கற்பனை பண்றோம், எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நாங்க கற்பனை பண்றோம், அதனால எங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ராஜ்யம் வேண்டாம் அப்படிங்கிறத இவங்களுடைய பேச்சு. அதனால
உண்மையாலுமே வந்து 1947க்கு முன்னாடி எல்லாரும் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க, பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருந்தது, வாளை சுழற்றி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு அபத்தமான கற்பனை ஒண்ணு. சரிங்களா? வெவ்வேறு காரணங்களால வெவ்வேறு நோக்கங்களோட தான் எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு இப்போ வந்து ஒரு முழுமையான சுதந்திரம் கேட்டவங்க அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை. இந்திய தேசிய காங்கிரஸ் உட்பட யாருமே எல்லாம் எங்களுக்கு உடனடியா கொடுத்துட்டு போங்கனால யாரும் கேட்கவும் இல்லை, யாரும் சண்டை போடவும் இல்லை. அவங்க காங்கிரஸ்குள்ளாரையே வெவ்வேறு காலங்கள்ல வெவ்வேறான பேச்சுக்கள் இருந்துகிட்டு இருந்தது. அவங்க 1926க்கு அப்புறம் தான் வந்து முதல்ல வந்து ஒரு எங்களுக்கு ஃபுல் பிளட்ஜான டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கிறது லாகூர் தீர்மானம் தான். அதுக்குதான் பூர்ண சுயராஜ்யம் கோரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த இதை வந்து இவங்க ஆதரிச்சாங்க, அவங்க வந்து எதிர்த்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கு முதல்ல நம்ம வந்து எதுக்காக இது பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அம்பேத்கர் வந்து நேஷனல் மூவ்மெண்ட்டுக்குள்ளார போகாமலே ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சார். ஆனா பெரியார் வந்து நேஷனல் மூவ்மெண்ட்டுக்குள்ளார இருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாகாண தலைவர்கள் அவர் இருந்தார். சரிங்களா? அது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், மாநில தலைவர், மாகாண தலைவரா இருந்த ஒருத்தர். அப்ப வந்து அவர் தொடங்குறதே இப்ப 1917 காந்தி யுகத்துலதான் வந்து அவர் இந்த அரசியல் உலகத்துக்குள்ளாரே நேரடியா நுழையிறாரு. அந்த அரசியல் இதுக்குள்ளார போகும்போது காந்தியும் வந்து முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிறதே வந்து அவர் சுயராஜ்யம் அப்படிங்கிறதே அவர் எப்படி கற்பனை பண்ணாருன்னா, வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து இப்ப நீங்க சுயராஜ்யம் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, அவர் வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து விடுதலை பெறதெல்லாம் முக்கியமான விடுதலை எல்லாம் இல்ல, நீயே அடக்கி ஆளணும் அப்படிங்கிறத சொன்னார். அடக்கமா இருக்கணும், நீ எல்லாம் உரிமை கேட்கறது, அது பண்றது, இது பண்றது, இந்த அமைப்பு, இந்த பண்பாட்டை வந்து சாதியை எதிர்க்கிற பேர்ல ஆமா இதெல்லாம் தப்பு, நீ அப்படியே இருக்க, உன்னை நீயே அடக்கி ஆண்டு ஒரு இதா இருக்கிறது. ஆமா, அது ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்ல, அவர் வந்து இந்த சோசியல் ஆர்டருக்குள்ள ஒரு மீனிங் இருக்கிறதா கன்சிடர் பண்றாரு. அதனால இந்த சோசியல் ஆர்டரை நீ வந்து குலைக்கிற மாதிரி பேசுறது, செயல்படுறது, இதெல்லாம் இருக்குல்ல, அப்படியான போராட்டங்கள் ஒரு காலத்துல நிறைய நடந்துட்டு இருந்தது. அவர் இந்திய அரசியலுக்குள்ளார நுழையும் பொழுது நீங்க மலபார் கிளர்ச்சி ஆகட்டும், மாப்ளா கிளர்ச்சி ஆகட்டும், இல்ல அந்த பக்கம் சாம்பிரன் விவசாயிகளுடைய போராட்டம் ஆகட்டும், பழங்குடிகள் போராட்டம் ஆகட்டும், அவங்க வந்து வெள்ளக்காரங்களுக்கு எதிராக போராடினாங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட பெரிய உண்மை வந்து நடப்புல இருந்த சமூக ஒழுங்குக்கு எதிராக அவங்க போராடினாங்க. அந்த போராட்டங்கள் ரொம்ப பெருசா மாறிட்டு இருந்த சமயத்துலதான் இவங்களும் வந்து சேர்ந்தாங்க. இப்ப நீங்க இவரோட மகாராஷ்டிராவில புலேவுடைய வந்து போராட்டங்கள்ல உந்துதல் பெற்றவங்க ஒரே நேரத்துல கருத்துக்கள்னால ஈர்க்கப்பட்டாங்க, ஒரே நேரத்துல வெள்ளக்காரங்களுக்கு எதிராகவும் போராடினாங்க, வட்டிக்காரங்களுக்கு எதிராகவும் போராடினாங்க. மகாராஷ்டிரால வட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது புலே காலத்துக்கும் புலே பின்னாடியான. இந்த மாதிரியான சமயங்கள் வந்து நம்ம ஊரோட பிரச்சனை என்னன்னா, இப்ப வந்து அடிக்கடி வந்து திராவிடர் கழக தோழர்கள் மற்றவங்க இப்ப அம்பேத்கர் மூவ்மெண்ட் எல்லாரும் சொல்ற மாதிரிதான், நம்ம பகுதி இப்ப நம்ம இன்னொருத்தரை வெளியேற்றதுக்கு நம்ம மேல ஆட்சி செய்யறதுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா, நம்ம முதல்ல நம்ம மேல ஆட்சி செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம நியாயமா நடந்துக்கிறோமா, நம்மில் ஒரு பகுதி மக்களை எவ்வளவு மோசமா நடத்துறோம் அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருந்தது. அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தரப்பு வந்து கேட்டாங்க. நீங்க வந்து ஒருத்தரை வந்து ஒரு ஊருக்குள்ளார எவ்வளவு தூரம் தான் நடக்கலாம், இந்த பகுதிக்குள்ளார வரக்கூடாது, இந்த தெருவுக்குள்ளார நடக்கக்கூடாது, உனக்கு இன்னதுதான் உரிமை, நீ வந்து உனக்கு இப்படிதான் வீடு கட்டிக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும், உனக்கு இதுக்கு மேல வந்து எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறதுதான் அதோட பிரச்சனை. இது படிக்கலாம், இது படிக்க கூடாது, இதை மீறலாம், இது மீறக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு? அந்த பொது வெளியில எல்லோருக்கும் சம உரிமைகள் இருக்கு அப்படிங்கிறது இது இருக்குல்ல. இப்போ ஒண்ணுமே இல்லை, இப்ப சமீபத்தோட இதை எடுத்துக்கோமே, நாங்குநேரியில போய் ஒரு டீ கடையில நின்று ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்காரு, ஒருத்தர் தான் பிள்ளை வந்து ஸ்கூல்ல இருந்து வருது அப்படின்னு கூட்டிட்டு போறதுக்காக காத்துட்டு நிக்கிறாரு, காலேஜ்ல இருந்து தன்னோட பெண் பிள்ளை வரும் கூட்டிட்டு போறதுக்காக ஒருத்தர் நிக்கிறாரு, 2 பேரு வேற வேற காரணங்களால நிக்கிறாங்க, எல்லாரையும் சம்பந்தமே இல்லாத 4 பேர் வந்து வெட்டிட்டு போறாங்க. நம்ம என்ன சொல்றோம், அவன் ஏதோ போதையில வெட்டிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இன்சிடென்ட்டை ரிப்போர்ட் பண்ண எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ என்ன வந்து ஒவ்வொருத்தருடைய சாதி பேரையும் தனித்தனியா சொல்லி அவன் வெட்டுறான், ஓட முடியாத ஒருத்தரை வந்து வெட்டி அந்த இடத்துல கொலை பண்றாங்க. நம்ம இது என்ன பெரிய அதிர்ச்சியா நம்ம அதிர்ச்சியா எடுத்துக்கிறோமா, என்ன இவ்வளவு ஒரு மோசமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டோமான, அது ஒரு வயலன்ஸ், அது ரொம்ப சாதாரணமான ஒண்ணு. அது வந்து ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிட்டாங்க போல இருக்கு, தெரியா பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு தான் நம்ம அதை ஏதோ ஒரு வகையில கடந்து போறதுக்கு முயற்சி பண்றோமே ஒழிய, இந்த காலத்துல கூட
ஒருத்தர் வந்து அவரோட பப்ளிக் ரைட்ஸை, ஒரு இடத்துல நடமாடக்கூடிய உரிமையை பெறுவதற்கு கூட ஒரு கொடூரமான வன்முறை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து உங்களுடைய சாதி பேரை சொல்லி திட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், உங்களுக்கு பழக்கமான ஒருத்தர், உங்க ஊர்க்காரர் ஒருத்தர் உங்க சாதி பேரை சொல்லி திட்டி வெட்டுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு வன்முறைய, அது வந்து ஒரு வன்முறையினுடைய வெளிப்பாடு, ரொம்ப அதிகமான வெளிப்பாடு. இதே அன்றாட வாழ்க்கையில எத்தனை முறை நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாம் நம்ம சமூகங்கள்ல, நம்ம கிராமத்துல, நம்ம ஊர்கள்ல, நகரத்துல எல்லா இதுலயுமே இந்த கேஸ்ட் ஹைரார்கியும் கேஸ்ட் பேஸ்டு அப்ரசன்ஸும் நிறைய இருந்துகிட்டே தானே இருக்கு. இதுதான் முதன்மையான பிரச்சனைன்னு சொல்லி வந்து ஒரு பகுதி இயக்கம் வந்து போராட தொடங்குச்சு. அது வந்து அம்பேத்கர் ஆகட்டும், இப்ப நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து பெரியார் வெளியில வர்றதுக்கு என்ன காரணம்? இப்ப நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன காரணம்? அவருக்கு முன்னாடி இப்ப ராஜாஜி போய் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு கூப்பிட்ட காலத்திலேயே, அவர் காலத்திலேயே நான் பிராமின் மூவ்மெண்ட் தனியா இருந்தது. 1916 இருந்து தனியா தான் இருந்தாங்க. அவங்களும் கூட பெரியார போய் அப்ரோச் பண்ணாங்க. அவர் அதை விட இந்த கட்சி நல்ல கட்சின்னு தான் வர்றாரு. ஆனா ரொம்ப சாதாரணமான ஒரு பிரச்சனை, அரசாங்க வேலைகள்ல வந்து இடஒதுக்கீடு வேணும், அரசாங்க வேலைகள்ல எல்லா சமூகங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு மறுத்தாங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு? அவர் கண் முன்னாடியா தான் பாக்குறாரு, ஒரு வியாபாரியா சாதாரண மனுஷனா தான் பாக்குறாரு. இவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமா வந்து காங்கிரஸ் கட்சி அப்படி இப்படின்னு இதுலயும் வந்து எல்லாரும் இவங்க தான் தலைவர்களா இருக்கிறாங்க. இந்த பக்கம் போய் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய வழக்கறிஞர்கள், அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், நீதிபதிகள் எல்லாருமே பார்ப்பனர்களா தான் இருக்காங்க. ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியா இருந்தது. அதனாலதான் வந்து அவர் வெளியில வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்தாரு, காங்கிரஸுக்கு எதிராக பேசினாரு. வந்து சாதியை ஒழிக்கிறது, பார்ப்பன ஒழிக்கிறது, காங்கிரஸை ஒழிக்கிறது, காந்தியை ஒழிக்கிறது, இதுதான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார், சுயமரியாதை இயக்கம்னு ஆரம்பிச்சாரு. ஆங்கிலேயர்களை வந்து ஆதரிச்சாங்க, வந்து இவங்க வந்து இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தாங்க, பிரிவினைவாதிகளா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய அரசியல் லட்சியங்களை, அவர்களுடைய வந்து சமூக லட்சியங்களை ரொம்ப குறுக்கி பார்க்கறதுனுடைய ஒரு விளைவு. அவர்களுடைய எதிராளிகள் வந்து அதை ஒரு பெரிய சமூக இதா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட குறிக்கோள் முதன்மையா வந்து சமூக சீர்திருத்தமா இருந்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சமூக சீர்திருத்தம்னு சொல்ல முடியாது. அது வந்து என்ன பண்றதுன்னா அதிகாரம் பெறுதல். யாரு ஒடுக்கப்பட்டவங்களா இருக்காங்களோ, யார் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களா இருக்காங்களோ அவங்களுக்கு உண்மையாலுமே அதிகாரம் வரணும். நம்ம சமூகமே இது அவர் வந்து வெறும் இதா மட்டும் பார்க்கல, ஒடுக்கப்பட்டவனுடைய இதுல இருந்து ஆர்கியூ பண்ணிருக்காரு, நிறைய நேரங்கள் அப்படியே ஆர்கியூ பண்ணிருக்காரு. அவர் கடைசியா கேட்கும் போது என்ன, இதெல்லாம் மனித தன்மைக்கு உகந்ததான்னு கேட்டிருக்காரு. பெரும்பாலான நேரங்கள்ல அவருடைய கட்டுரைகள், அவருடைய எழுத்துக்கள், சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அவர் பேசுறது எல்லாத்தையும் கேட்கும்போது இதெல்லாம் மனுஷத்தன்மை உடையதா அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. பிரச்சனை வந்து நம்ம மனிதர்களா ஆகிறோமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. நீங்க பெரியாரை பற்றி இப்ப இந்த இதுல தொடக்கத்துல கேட்டீங்க இல்லையா, ஏன் பெரியாரை பற்றி பேசுறோம், ஏன் அம்பேத்கரை பற்றி, நம்மளாம் மனிதர்கள் ஆகிறதுனுடைய ஒரு பாதையில தான் திரும்ப திரும்ப இவங்களை பற்றி பேசுறோம். இன்னும் சில பேருக்கு என்னன்னா, மனிதர்களா இருக்கிறது அப்படிங்கிறதே அவங்களுடைய பொருள் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஆதிக்கமா இருக்கணும், நமக்கு எல்லா இதுவும் நமக்கு தான் சொந்தம், நம்ம தான் எல்லாமா இருக்கணும், சரி செய்யறோமோ தப்பா செய்யறோமோ. இப்ப வந்து நம்ம நாட்டினுடைய நிதி அமைச்சரா இருக்கிறவருக்கு வந்து பொருளாதாரம் பற்றி தெரியுதோ, மேக்ரோ எக்கனாமிக்ஸை பத்தி தெரியுதோ இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட போய் நீங்க என்னங்க நாட்டுல வெங்காய விலை ஏறுது அப்படின்னு கேட்டா, நான் வெங்காயம் சாப்பிடறது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க வந்து கேஸ் விலை இதெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா, வச்சு சமைக்கலாமே, இது பண்ணலாமே. ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ பத்தி தெரிஞ்ச அப்பனா பிலிக்ஸ் எக்கனாமிஸ்ட் ஆகிறதுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இது தெரியாம போச்சுங்க. இல்ல இது எப்படி வந்து ஒரு 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 சோசியல் நம்ம சமூகத்தை, நம்ம சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தர், அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாத ஒருத்தர் ஆனா அதிகாரத்தை மட்டும் அடைய முடியுது இல்லையா, அது சிக்கல். இந்த அதிகாரத்தை எதிர்த்து தான் கேள்வி கேட்டாங்க, இந்த அதிகாரத்தை எதிர்த்து தான் அவங்க பேசினாங்க, இந்த அதிகாரத்தை தலைகளா மாற்றணும்னு நினைச்சாங்க. யார் இந்த சமூகத்துல பெரும்பான்மையான மக்களா இருக்காங்களோ, யார் இந்த சமூகத்தினுடைய உண்மையாகவே வந்து மக்களோ அவங்களுக்கு அதிகாரம் வந்து சேரணும், அவங்க எல்லா உரிமைகளையும் பெறணும். சுதந்திரம் வாங்குறதுன்னா சுதந்திரத்தோட அர்த்தம் என்ன, அர்த்தம் என்ன, எனக்கு சுதந்திரம் கிடைக்குதுன்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து சாதிய படிநிலையில பல்வேறு நிலைகளும் பல்வேறு அர்த்தம் இருக்கு அப்படின்றத
அப்போ ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு சுதந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா உடனே இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, நீ வந்து பிரிட்டிஷ் இப்போ இது வந்து அம்பேத்கருக்கும் இந்த நெருக்கடியை வந்து பயங்கரமா கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல அவர் எழுதுறாரு, என்னை வந்து பேட்ரியட் இல்ல, என்னை வந்து நேஷனலிஸ்ட் இல்ல, என்ன பேட்ரியட் இல்ல அப்படின்னு சொல்லி நேஷனலிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, ஏன்னா நான் ஒரு நேஷனலிஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவர்கள் எந்த மாதிரி நேஷனலிஸ்ட் அப்படின்னா, பாம்பேயோட தெருக்கள்ல இவங்க வந்து பட்டாடை உடுத்தி நடந்து போறாங்க, டாக்ல அந்த துறைமுகத்துல நடந்து போறாங்க, அதோடைய பக்கத்திலே வழிகளிலே வந்து வறுமையிலையும் ரொம்ப மோசமான நிலையிலையும் கல்வியற்று ஒரு மனித தன்மையே இல்லாத நிலையில வந்து அவ்வளவு மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. அவங்க ஒருத்தவங்க கூட அவங்க கண்ணுக்கே இவங்க தெரிய மாட்டாங்க, படவே மாட்டேங்குது. இவன் ஆனா அந்த மக்கள் எல்லாம் பத்தி கவலைப்படுற என்ன பார்த்து நீ வந்து இந்த நாட்டின் நலனில் அக்கறை இல்லாதவன் சொல்றான். இப்படியான பேட்ரியட்டிசம் எனக்கு தேவையில்லைன்னு எழுதுறாரு. இந்த மாதிரி எல்லா மக்களுக்காகவும் எனக்கு தேவையில்லைன்றாரு. நாட்டுல இருக்க எல்லா வகையான மக்கள் மேலேயும் அக்கறை கொண்டு செயல்படுறவங்கள அவங்களதான் வந்து பேட்ரியட் இல்ல பேட்ரியட்டா. அவர் வந்து சைமன் கமிஷன் அண்ட் 10 years ஆஃப்டர் தட் அந்த பீரியட்ல அவர் தொடர்ச்சியா டிப்ரஸ் கிளாஸஸ் மத்தியில பயங்கரமா வேலை செய்யும் போதெல்லாம் அவரை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்றத அவருடைய மீட்டிங்கோட ஸ்பீச்சஸ்லயே தெரியுது. அவர் எல்லா ஸ்பீச்சஸ்லயும் நீங்க வட்டமேஜை மாநாடுகள்ல போய் அம்பேத்கர் கலந்துக்கும் போது என்ன பண்றாருன்னு சொன்னா, இதையும் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. 1/3 இப்ப வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் தான் இருக்காங்க, நம்ம ஆட்சியின் கீழே தான் இருக்கு. நம்ம முதல்ல வந்து நம்ம ஜனங்களை மேலும் மேலும் முன்னேற்றுவதற்கான திட்டங்கள், மற்றது பிரதிநிதித்துவ முறை இதெல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வட்டமேஜை மாநாட்டுல பேசுறாரு. உடனே காந்தி தொப்புக்குடின்னு குறிச்சு இதோ பெரிய பிரச்சனை போல இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட் பத்தி எல்லாம் இங்க பேசக்கூடாது. அதாவது பிரின்ஸ்லி வந்து இப்ப ராஜாக்களுக்கு உரிமைகள் வேணும், ஆனா அவருங்க ஆட்சி எப்படி செய்யணும்னு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. மக்களை பத்தி யாரும் கவலைப்படக்கூடாது, நாங்களே வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்றோம். நீங்க அது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, திருவாங்கூர் சமஸ்தானம் வந்து எப்படியெல்லாம் நடத்துச்சு அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ அப்படின்றத நம்ம படிச்சோம்னா, பிரிட்டிஷ்காரன் தேவைன்றது எல்லாருமே சொல்லுவாங்க. சீரியஸா அவ்வளவு மோசமா நடத்தினாங்க அப்படின்னு. அதனாலதான் காந்தி பதறாரு. இப்போ அம்பேத்கர் என்ன கேக்குறாரு, அட்லீஸ்ட் பிரிட்டிஷ் சொசைட்டில இருக்கிற ஒரு சிவில் ஒபீடியன்ஸ் ஆகுது, ஒரு சிவில் ரூல்ஸ் ஆகுது அங்கேயும் இருக்கணும்ல, அதுல இருந்து நம்ம முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்கேயும் இருக்கணும்ல, அதுல கை வைக்காது, அதை நீ டச் பண்ணாத அப்படின்னு. அப்ப ஏன் அப்படி பேசுறீங்க? அப்போ இதெல்லாம் பேசும்போது அதை வந்து அது அவங்க வாழ்ற காலத்திலேயே, பெரியாரும் அம்பேத்கரும் வாழ்ற காலத்திலேயே அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஏத்தவங்க அப்படின்றத. ஆனா அவங்க தொடர்ச்சியா என்ன பண்றாங்க, அதை அம்பேத்கர் வந்து எப்படி டேக்கிள் பண்றாருன்னு நான் பாக்குறேன்னா, அவர் வந்து கண்டினியூஸா வந்து எது ஃப்ரீடம், எது லிபரேஷன், எது விடுதலை, எது நேஷனலிசம், எது பேட்ரியட்டிசம் இப்படின்னு கான்ஸ்டன்டா அதை டிஃபைன் பண்ணி இவங்களுடைய ஹிப்போக்ரஸியை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாரு. பெரியார் டைரக்டா கேக்குறாரு, நீ டிஃபைன் பண்றது ஃப்ராடா இருக்கு, நீ டிஃபைன் பண்ற நேஷனலிசம் டிஃபைன் பண்றது ஃப்ராடா இருக்கு அது அப்படின்றத டைரக்டா கேக்குறாரு. சரிங்களா? சோ இப்படி ஒருத்தர் இந்த மாதிரியும் ஒருத்தர் அந்த மாதிரியும் வந்து தொடர்ச்சியா பண்றதுனால அவங்க இது மெயினா ரைட் விங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது காங்கிரஸோட நேரட்டிவ். ரைட் விங்கோட நேரட்டிவ்லாம் இன்னைக்கு, காங்கிரஸோட நேரட்டிவ் தான் அது ஒரிஜினலா. ஒரிஜினலா அது காங்கிரஸோட நேரட்டிவ். ஏன்னா என்னன்னா, காங்கிரஸ்க்கு வந்து எப்படியாவது வந்து இந்த பெரிய லேண்ட் மாஸோடைய அதிகாரத்தை கைப்பற்றணும்னு அது நினைக்கும் போது, அந்த அதிகாரத்துல பங்கு வேணும்னு இவங்க வந்து நிக்கிறாங்கல்ல, அது பிரச்சனையா இருக்குல்ல. அதுதான் நேரடியான பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல இப்ப அப்படியே நம்ம அந்த புள்ளியில இருந்து நம்ம இந்த கேள்விக்கு ஜம்ப் அடிச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பெரியார் வந்து சொல்றாருல, பார்ப்பனர்களை ஒழிக்கிறதுக்கு காங்கிரஸ ஒழிக்கிறதுக்கு காந்தியை ஒழிக்கிறது தானே நான் இது சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சுன்ற மாதிரி பேசுறாருல. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பார்ப்பனர்களை ஒழிப்போன்னு பேசுறாரு. அப்போ வந்து அப்போ அவர் வந்து ஒரு பிராமண, சில பேர்லாம் பிராமண துவேஷம், பிராமண வெறுப்பு, அப்புறம் வந்து எந்த அளவுக்கு எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறாங்கன்னா, அவர் வந்து ஒரு நாட்சியை போன்ற இன அழிப்பு பண்ண பார்ப்பனர்களை ஜெனோசைட் பண்ணணும்லாம் அவர் கால் கொடுத்தாருன்ற லெவலுக்கு எல்லாம் எழுதுறாங்க. இத பத்தி பேசும். பாம்பை பார்ப்பனரையும் பார்த்தா நீங்க பிராமணர் தான் முதல்ல அடிக்கணும், பாம்பை விட்டு பார்ப்பன அடி அப்படின்லாம் பேசினாங்கல்ல. இப்போ இந்த சப்ஜெக்ட் வரும். பார்ப்பனர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்று பெரியார்
இயக்கம் நடத்தினாரா? இப்ப இந்த நம்ம முன்னாடி அந்த அப்டிராக்டா நேஷன் ஆக்குறது, அப்டிராக்ஷன் பண்ணி நேஷன் அப்படிங்கிறது ஒரு அப்டிராக்ஷன் பண்ணி ஒரு அருவமானதா மாத்தி அதுல இருந்து ஒரு அதிகாரத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு எதிராக தான் அவங்க சண்டை போட்டாங்கன்னு சொன்னோம்ல. அவங்க யாரு அப்படிங்கிற போதுதான் அவங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது அவங்க வந்து பிராமண வகுப்பினர், பார்ப்பன வகுப்பினர் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த பார்ப்பனர்களுக்கு எதிராக, அந்த பார்ப்பன வகுப்பினருக்கு எதிராக தான் அவங்க சண்டை போடுறாங்க. நீங்க அவரோட ரைட்டு பெரியார் தொடர்ச்சி எழுதிட்டு இருந்தாரு. இந்த சமூகத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் அவர் எழுதும்போது உடல் உழைப்பை விரும்பாதவர். பார்ப்பன வகுப்பினர் யாரு அப்படின்னு சொன்னா உடல் உழைப்பை விரும்பாதவர், மற்றவருடைய உழைப்பில் வாழ்பவர், எந்த வந்து இதுக்கு மனிதத்தன்மை பற்றியும் கவலை இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய தன்னலனை பற்றி மட்டுமே கவலைப்படுறவங்களா இருக்கிறவங்க அப்படின்னு தான் இது பண்ணாரு. அது ஒரு சோசியல் கிளாஸா தான் அவர் கன்சிடர் பண்ணாரு. அந்த சோசியல் கிளாஸ்க்கு எதிராக தொடர்ச்சியா பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. அவங்கதான் வந்து இந்த நேஷனலிசம் அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்க. அவங்க வந்து நேஷன் இதோட வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த நேஷனோட பவர், நேஷன் லிபரேஷன் அப்படிங்கிறது, நேஷனுக்கு தேசத்துக்கு ஒரு அதிகாரம், தேசத்துக்கு ஒரு சுயராஜ்யம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களோட ராஜ்யமா தான் அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. அப்ப வந்து நீங்க இதை பற்றி எல்லாம் கவலைப்படாம உங்களுக்கு வந்து ரொம்ப அடிப்படையான இது இருக்கா, படிக்கிறதுக்கு உங்களால படிக்க முடியுதா, எல்லாரும் படிக்க வைங்க. முதல்ல நம்ம பிள்ளைகள், நம்ம சமூகம் வந்து முதல்ல கல்வி அறிவு பெறணும். நம்ம சமூகத்துக்குள்ளார ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும், கல்வி அறிவு பெறணும், சமூக தொழில் மற்றதுல எல்லாம் முன்னேறணும். இதுக்கு என்னவோ அதை செய்யுங்க. அப்ப இது வந்து எப்போ வரைக்கும்னு சொன்னா 47 வரைக்குமே அவருடைய வந்து அந்த கலோனியல் ரூலுக்குள்ளார வந்து நடக்கிற அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அதை பற்றி தான் இருக்கு. நேஷனல்ஸோட வந்து இதுல போய் இது பண்ணீங்க, அவங்க வந்து நேஷனல் ஸ்ட்ரகிள் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கு பதிலா நீங்க வந்து உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட, உங்களுடைய சுயமரியாதையை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், சமூகத்துக்கும், உங்க சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமான சுயமரியாதையை பற்றி கவலைப்படுங்க அப்படிங்கிறது தான் அவரோட ஆர்குமெண்ட். அதனால பார்ப்பனர்களுடைய வஞ்சகத்துல சூழ்ச்சியில ஏமாந்து போயிடாதீங்க. அவங்க தேசம்னு சொல்லி உங்களை சூழ்ச்சி செய்யறாங்க, உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். ரைட். இது வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க எல்லாம் நினைச்ச மாதிரி அந்த 47 இதுல அது அவங்க நினைச்ச ஒரு இது அவங்களால சாதிக்க முடியல. அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், ஜின்னா ஆகட்டும், அவங்களால வந்து அவங்க நினைச்ச இலக்கை அடைய முடியல. அவங்க எது கண்டு அஞ்சினாங்களோ, குறிப்பா பெரியாரும் அம்பேத்கரும் எதை கண்டு அஞ்சினார்களோ அந்த பார்ப்பன ராஜ்யம் 50களுக்கு பின்னாடி இந்தியன் ரிபப்ளிக் அப்படிங்கிறது ஒரு பார்ப்பன ராஜ்யமா மாறுச்சு. இப்ப வந்து நடந்த முக்கியமான போராட்டங்கள், தருணங்கள், இது எல்லாத்துலயுமே அவங்க திரும்ப என்னன்னா, இந்த முன்னாடி அவங்க பார்ப்பன ராஜ்யம் ஒண்ணு வரப்போகுது, அதை வராம தடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா. இப்ப பார்ப்பன ராஜ்யம் ஒண்ணு வந்த பிறகு அப்ப என்ன பண்றதுன்னா, இந்த பார்ப்பன வகுப்புக்கு, இந்த பார்ப்பன ராஜ்யத்துக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற அந்த அரசியல் தன்மையில இருந்து அவங்க பேசினாங்க. இப்ப நம்ம தோழர்கள், தீக்க தோழர்கள் அல்லது வந்து பெரியார் பற்றிய ஆய்வாளர்கள், இந்த 2 தரப்பார என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வந்து பெரும்பாலான நேரங்கள்ல வந்து எதிராளிகளை விட்டுரும். பி.ஏ. கிருஷ்ணன் அல்லது வந்து இந்த மாதிரி முழுக்கவே எதிராக பேசுறவங்க, ஜெயமோகன் ஆகட்டும், சாய் தீபக் ஆகட்டும், இன்னும் பலரும் பெரியார் வந்து ஒரு இன அழிப்பு நடத்தினாரு அப்படின்னு எழுதுறவங்க, இப்படிங்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இந்த தரப்புல இருக்கிறவங்கள கூட பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தனிப்பட்ட பார்ப்பனர் மேல வந்து எந்த விதத்திலையும் வந்து வெறுப்பு கொண்டவர் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இல்ல பார்ப்பனர்களை எந்த தருணத்திலையும் அப்படி வந்து ஒடுக்குமுறைக்கோ இதுக்கோ வந்து இது பண்ணது கிடையாது, பேசுனது கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவங்க தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பூநூல் வெட்டினாரு, குடுமையா வெட்டினாரு, பூநூலை கத்தரித்தாங்க, குடுமை, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க. எப்போ ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததுன்னா நீ வந்து எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்க. அவர் எழுதியிருக்காரு, எல்லா தீப்பெட்டி, மண்ணெண்ணெய், கத்தி இதெல்லாம் ரெடியா வச்சுக்க, நான் சொல்லும் போது போய் கொளுத்து அப்படிலாம் சொல்றாரு. அவரு ஒரு வயலன்ஸா வந்து அது ஒரே கம்யூனிட்டி மேல ஒரே ஒரு ஸ்பீச் இருக்கு, அது எக்ஸெப்ஷன். ஆனா பட் ஓகே, அவர் பேசினாரு. அவர் பேசினதுக்காக வந்து ஒரு வழக்கு நடந்தது, நீதிமன்றத்துக்கு தண்டிக்கவும் பட்டார். அந்த வழக்குல வந்து அவர் தண்டிக்கவும் பட்டார்.
சரிங்களா? இல்ல, பொதுவா வாழ்க்கை பூரா அவர் வன்முறைக்கு எதிராக தான் இருந்திருக்காரு. ஈவன் ஆமா சிறிய அளவுல வன்முறை பண்ணாலும் வந்து அதை எதிர்த்து அது ஒரே நேரத்துல என்ன பிரச்சனைனா, நம்ம காந்தி மாதிரி அவர் வயலன்ஸ்க்கு எதிரான ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. காந்தி ஒரு அகிம்சை கொள்கையை கொண்டவர், அதனால வயலன்ஸ் அந்த மாதிரி வயலன்ஸுக்கு எதிரானவரும் கிடையாது. வயலன்ஸ பத்தி பேசுறாரு, சரிங்களா? வயலன்ஸ் பத்தி ஒரு சின்ன இன்டர்செக்ஷன் அதாவது என்னன்னா, இவங்க எப்படி கேரக்டரைஸ் பண்ண விரும்புறாங்கன்னா, பெரியாரை கேரக்டரைஸ் பண்ண விரும்புறாங்கன்னா, ஒரு ஹிந்துத்துவ மாப் இருக்குல்ல, ஒருத்தன் மாட்டுக்கறி சாப்பிட்டான்றதுக்காக வச்சிருக்கான்றதுக்காக அவனை ஒரு நாடு ரோட்ல போட்டு அடிச்சு கொள்றாங்கல்ல, சம்பந்தமே எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாப வளர்த்தவர். அந்த மாபு போய் குடுமையை வெட்டிச்சு, பூண்ல வெட்டிச்சு அப்படின்னு அது அந்த மாபு கிட்டதான் இவர் மனநக்கியானியும் தீப்பெட்டியும் ரெடியா வச்சுக்கடா, நான் சொல்லும் போது கொடுத்துருன்னு சொன்னாருன்ற மாதிரி இவங்க கேரக்டரைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படி பண்றாங்க. அவர் மாப வளர்க்கல. இன்ஃபேக்ட் அவர் இப்போ கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டு பெரியார்ன்ற புக்ல அவரை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இது பண்ணிருக்காங்க, எடிட் பண்ணி கொலெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு இடத்துல அவர் வயலன்ஸ அதோடைய எண்ட் ரிசல்ட் இருக்குல்ல, அதோடைய ப்ராசஸ் அண்ட் எண்ட் ரிசல்ட் இருக்குல்ல, அதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது வயலன்ஸோடைய அதை மாரலா அவர் ரிஜெக்ட் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா, அதை யதார்த்தத்துல இருந்து ரிஜெக்ட் பண்றாரு. யதார்த்தத்துல இருந்து நீங்க பண்ணீங்கன்னா, வயலன்ஸை கையில எடுத்தீங்கன்னா அது அழிவுலதான் போய் நிறுத்தும் அப்படின்றதுல இருந்து அதை ரிஜெக்ட் பண்றாரு. வயலன்ஸ் இஸ் இம்மாரல் ரிஜெக்ட் பண்றவர் காந்தி. ஓகேங்களா? வயலன்ஸ் இஸ் டிஸ்ட்ரக்டிவ்னு ரிஜெக்ட் பண்றவர் பெரியார். ஓகேங்களா? ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, பெரியார் ஒரு மாப வளர்த்த மாதிரி கேரக்டரைஸ் பண்றானுங்க. இப்போ அதனால அவர் வயலன்ஸ டிஸ்ட்ரக்டிவ்ன்றதுனால ரிஜெக்ட் பண்றதுனால ஒரு சில ஏரியாஸ் இந்த மாதிரி இருக்கு. அதே சமயத்துல இன்னொன்னு இருக்கு, என்னன்னா அவர் இந்த மன்னனக்கான வச்சுக்கோங்கன்னு சொன்னது ஒரு ஸ்பெசிபிக் அக்கேஷன். ஓகேங்களா? அதை வச்சு அவருடைய மொத்த லைஃபை கேரக்டரைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அவருடைய மொத்த லைஃப் கேரக்டரைஸ் பண்ண முடியாது. அதை தனியா பேசுவோம். ஒன்னும் இல்ல, நீங்க ரொம்ப சிம்பிள். இப்போ இப்படி கேட்கிறேன் தோழர், காந்திய ஒரு பாப்பா சுட்டான், கரெக்டா? வயலன்ஸை இன்சைட் பண்ணணும்னு அன்னைக்கு பெரியார் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ஒருத்தன் வாழ்க்கை பூரா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்காக காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது எப்படிடா ஒரு லார்ஜ் ஸ்கேல் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் பிராமின்ஸை தூண்டலாம் அப்படின்னு ஒருத்தன் வெயிட் பண்றான்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? கிடையவே கிடையாது. வயலன்ஸ் அன்னைக்கு காந்திய கொன்ன அன்னைக்கு இவர் நினைச்சிருந்தா ஒரு லார்ஜ் ஸ்கேல் வயலன்ஸை தூண்டி இருக்க முடியும். ஆனா அவர் மாறா என்ன பண்ணாரு? ஆல் இண்டியா ரேடியோல போய் யாரும் வயலன்ஸ்ல ஈடுபடாதீங்கன்னு பேசினாரு. கரெக்டா? அப்போ இதுதான் நம்ம அவருடைய வாழ்க்கையில இருந்து சான்றா சொல்லி அவர் மாப வளர்க்கல அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல தோழர் சொல்ற மாதிரி காந்தியோடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவர் வயலன்ஸ் அவருக்கு இல்ல. ஓகேங்களா? அப்போ அது எப்படி அப்படின்றத அதை நீங்க கண்டிப்பா பண்ண இல்ல. அப்ப இவரு நதீம் சொன்ன மாதிரி வயலன்ஸை அவர் நிராகரிக்கிறதுக்கு வேற காரணங்கள் இருந்தது. ஒரு அப்ரஸ்டு கம்யூனிட்டி தன்னை இறுதிய விடுதலையை வயலன்ஸால பெற முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இருந்தது. எந்த ஒரு வயலன்ஸ்னால பெற முடியாது. அந்த விழிப்புணர்வு பெறதுனாலையும் தன்னுடைய சொந்த சுயமரியாதை உணர்ச்சியினாலையும் தான் அதை பெற முடியும் அப்படிங்கிறது அவருக்கு. பார்ப்பன வகுப்பை ஒழிக்கணும், பார்ப்பன வகுப்புக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. குறிப்பா 2-3 சுதந்திர, அதாவது பார்ப்பன ராஜ்யத்துல ரிபப்ளிக் இந்தியாக்குள்ளார, இந்திய குடியரசுக்குள்ளார நடந்த ரொம்ப முக்கியமான போராட்டங்கள் இருக்கு. ஒண்ணு 52 செண்பகம் துரைராஜன் வழக்குக்கு அப்புறம் ஏற்கனவே இருக்கிற ரிசர்வேஷன் ஒழிக்கப்படுறதுனால வந்ததுக்கு அப்புறம் நடந்த போராட்டங்கள். அப்புறம் 56 திரும்பவும் 56 முக்கியமான ஒரு இது. அப்ப அவரு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தை தொடங்குறார். கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிட்ட பகுதிகளை சாதியை ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரிவுகளை எரிக்க சொல்றாரு. இது நடக்கு. அதை ஒட்டி அந்த போராட்டம் நடப்பதற்கு முன்பாக அவர் மேல இந்த வழக்கு போடப்படுது. அவர் பார்ப்பனர்கள் மேல வன்முறையை தூண்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்படுது. அதுக்கு ஒரு பேச்சும் சான்றா காட்டுறாங்க. அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. சரிங்களா? இதுக்கு அப்புறம் திரும்பவும் 65 இந்தி போராட்டத்தின் போதும் அப்படி பேசுறாரு. சரிங்களா? அவரு இந்த மாதிரி ஒரு பார்ப்பன ராஜ்யத்துக்குள்ளார பிராமின் கம்யூனிட்டி மேல வயலன்ஸ் நடத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது, வயலன்ஸ் எங்கேயும் நடத்தல. ஆனா அவரு வயலன்ஸை காட்டி மிரட்ட செஞ்சாரு. அது இருந்தது.
சரிங்களா? அது வந்து நம்ம மறுக்கலாம் வேண்டியதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த மனநிலைக்கான வச்சுக்கோ இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில சில நேரங்கள்ல ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி பெரியாரை கைது பண்ணும் பொழுதோ மற்ற நேரங்கள்லயோ அந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து இடத்துலதான் போய் வந்து இது பண்றாங்க. ஒண்ணு. இப்ப வந்து பெரியார் வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நாங்க உச்சி குடிமை போட்டுக்கிறதும் பூணூல் போட்டுக்கிறதும் எங்களோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிரைவேட் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ரிலீஜியஸ் ரைட், பிரைவேட் ஒரு ஹியூமன் பீயிங். இந்த கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ல இப்போ வரைக்குமே அந்த ஆர்குமெண்ட் உண்டு. ஒருத்தர் வந்து சாதி அடையாளங்களை பேணுவது அப்படிங்கிறது வந்து அவருடைய சொந்த உரிமை. இப்ப பிராமணால் கபே அப்படிங்கிறது ஒன்னையும், பிராமணால் கபே அழைப்பு போராட்டத்தின் பொழுதும் இப்படி எல்லாம் பண்ணாரு, சில நேரங்கள்ல பேச செஞ்சிருக்காரு. ஏன் பிராமணால் கபேல அழிச்சிங்க, நீங்க தேவர் மெஸ் நாடார் மெஸ் இதெல்லாம் கண்டுக்கல அப்படின்னு இன்னைக்கு கேக்குறாங்க. பேரு பிராமணால் கபே அப்படிங்கிற பேரு மட்டும் இல்ல, சுதந்திரம் அடைந்த இந்திய வந்து குடியரசுக்குள்ளார இது பிராமணர்கள் அமர்ந்து உண்ணும் இடம், இது மற்றவர்களுக்கு அப்படின்னு 2 பிரிவினை இருந்தது. முரளி கபே பத்தின நீங்க பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டவங்க வீடியோக்கள்லாம் கூட இருக்கு, நீங்க இப்ப பாருங்க. அவங்க வந்து என்ன பிரச்சனையும் சொன்னா, அது பிராமணால் கபே அப்படிங்கறதுனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா, பிராமணர்கள் தனியாக அமர்ந்து உண்ணுவாங்க, உங்களுக்கு தனியா அமர்ந்து. இந்த சுதந்திர இந்தியாவுக்குள்ளார, குடியரசு இந்தியாவுக்குள்ளார இப்படி சாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் இருக்குல்ல, அதுதான் அவருடைய பிரச்சனை. அதுக்கு எதிராக தான் பேசினார். சரி, இது வந்து ஒரு பிராமின் கம்யூனிட்டி மேல வந்து சில நேரங்கள்ல அரசியல் ரீதியான இதை அவர் பயன்படுத்தினாரு. மற்றபடி வந்து பிராமணர்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் நிறைய பேர் வந்து அவருக்கு நற்சான்றிதழ்களே வந்து அவங்களே வழங்குறாங்க. அவங்க யாரும் தனிப்பட்ட முறையில வந்து அவர் யார் மேலேயும் வெறுப்பு கொண்டவர் இல்லை, இது பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா பார்ப்பன வகுப்பை ஒழிப்பதுதான் அவருடைய லட்சியம் அப்படின்னு சொன்னா ஆமா. ஏன் இந்த நம்ம சாதி அமைப்பு மற்றது இதெல்லாம் நம்ம பத்தி பேசும்போது பார்ப்பனர்களை ஒழிப்போம் சொல்றது வந்து அதுதான். ஆமா, அதுதான் பார்ப்பன ஒழிப்பு அப்படின்னு பேசுறது. அதுதான் பார்ப்பன வகுப்பை வந்து ஒழிக்கிறது தான். இதுக்கு பொருள் வந்து என்னதுன்னு சொன்னா, இதுக்கு என்ன அர்த்தத்துல அவர் திரும்ப திரும்ப இதை பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது பல பேரும் வந்து இல்ல, இப்ப ஏன்னா திகாவுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப பிரிவினை. பெரியாரிடம் இருந்து இவங்க பிரிஞ்சு வந்தோடனே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்ப்பனியத்தை ஒழிக்கிறது தான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அண்ணா வந்து பேசினார். பார்ப்பனியம் வந்து பார்ப்பனர்கள்கிட்ட மட்டும் இல்ல, சாதி வேறுபாடு காட்டுற செட்டியார்கள், கவுண்டர்கள், மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதனால பார்ப்பனியத்தை ஒழிக்கிறது எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி ரீடிஃபைன் எல்லாம் பண்ணார். ஆனா இவரு வந்து திரும்ப திரும்ப பார்ப்பன ஒழிப்பு அப்படிங்கறத பேசிக்கிட்டே தான் இருந்தார். அது வந்து பார்ப்பன வகுப்பை ஒழிக்கிறது. இந்த நடப்பு சமூக நம்ம சாதி அமைப்பை பற்றி பேசும் பொழுது, சாதி ஒடுக்குமுறைகளை பற்றி பேசும் போதெல்லாம் என்ன நினைக்கிறேன்னா, அதெல்லாம் பாஸ்ட்ல இருந்து வருது அப்படின்னு நினைக்கிறோம். ஏதோ கடந்த கால தீமை, கடந்த கால எச்சம், ஒரு தீமையான எச்சம் ஒண்ணு இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு, அதுல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். பெரியார் வந்து அப்படி பார்க்கல. பெரியார் வந்து அந்த ஏன் நடப்புல சாதி ஒடுக்குமுறைகள், சாதி வன்முறைகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நடப்புல வந்து ஒரு சாதிய அமைப்பு முறை இருக்கு. அந்த சாதிய அமைப்பு முறையினால பலன்களை அடைகிறவங்க, ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் அடைந்து அதை பேணக்கூடியவங்களா இருக்கிறவங்க வந்து பார்ப்பன வகுப்பினர் தான். அப்ப அந்த பார்ப்பன வகுப்பை ஒழித்தால்தான் இந்த சாதி அமைப்பை ஒழிக்க முடியும் அப்படிங்கறதுதான் வந்து அவரோட ஆர்குமெண்ட், அவரோட இயக்கம். அதுதான் அது வந்து சுதந்திர குடியரசு இந்தியா அப்படிங்கிறது ஒரு பார்ப்பன ராஜ்யமா இருக்கு. ஆகவே வந்து இந்த குடியரசுல இருந்து வெளியேறதும் எங்களுடைய ஒரு உரிமை. 56க்கு பிறகு தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை வைத்ததற்கும், இன இழிவு ஒழிப்பு தனித்தமிழ்நாடு அப்படின்னு வச்சதுக்கும் அதுதான் காரணம். 62ல வந்து இந்த மாதிரி தனிநாடு கோரிக்கைகள் இதெல்லாம் வந்து சட்ட விரோதமானவை அப்படி கேட்கறது, பிரிவினை தடுப்பு சட்டம் வந்த பிறகும் அந்த பிரிவினை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக அவர் பேசினார். எது நேஷனல், நான் முன்னாடியே நம்ம பேச்சுல முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம்ல, தேசம் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே அப்படின்னா, அந்த இதை வந்து ஒரு உச்சபட்ச அதிகாரமா மாற்றும் பொழுது அதுக்கு எதிராகவும் இப்ப நேஷனல் சிம்பிள்ஸ்க்கு எதிராகவும் அவர் போராடினார். தேசிய கொடி, தேச படங்கள் இதெல்லாத்தையுமே இது பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு, இந்த மக்களுக்கு ஏன் அந்த உரிமைகள் கிடைக்கல, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படி உருவாக்கப்படுது, எப்படி தொடர்ச்சியா வந்து சமூகத்துல நிலவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவரோட இது. அப்ப வந்து அதிகாரத்தையும்
இந்த சமூக ஒழுங்கையும் பேணக்கூடிய ஒரு வகுப்பினரை ஒழிப்பதுதான் வந்து என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறதுல அவர் திரும்ப திரும்ப வெளிப்படையா தான் பேசினார். அந்த மாதிரி பேசல, அவர் வெளிப்படையா தான் அதை பேச செஞ்சாரு. அந்த வகையில தான் அவர் பேசினார். மற்றபடிக்கு வந்து எப்பயாவது இந்த இயக்கங்கள் வந்து ஒரு நதீம் வந்து சொன்னது மாதிரி இவங்க மேல வயலன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்களா? இல்ல. அதை விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, தமிழ்நாடு பிராமின் கம்யூனிட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்யூனிட்டி. சரிங்களா? பிராமின் ஏன்னா மத்த இந்த கம்யூனிட்டி மாதிரி இதுக்குள்ளாரையும் வந்து நிறைய சாதிகள் இருக்கு, எண்ணற்ற சாதிகள் மற்றது இருக்கு, அவங்களுக்குள்ள நிறைய மாறுபாடுகள் இருக்கு அப்படிங்கிறதுலாம் உண்மை. ஆனா தமிழ் பிராமின் கம்யூனிட்டி வந்து ஒரு குளோபல் கம்யூனிட்டி. மத்த தமிழ் லேண்ட்ல இருந்து மத்த கம்யூனிட்டி எல்லாம் போய் வேற வேற இடங்கள்ல இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து தொடர்ச்சியா இடப்பெயர்வின் மூலமா, புலம்பெயர்தல் மூலமா பவர் அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நிறைய வந்து அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியே வந்து பெரிய இதா இருக்கு. குறிப்பா பெண்களோட ஆட்டோபயோகிராஃபி ரொம்ப முக்கியமானது. CS லட்சுமி வந்து அவங்க பதிப்பிச்சிருக்காங்க. அந்த ஆட்டோபயோகிராஃபி எல்லாம் பார்க்கும் பொழுது வந்து இந்த கம்யூனிட்டியில இருந்து எப்படி வெளியில போகி அவங்களுடைய ஒரு 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 சமூக பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப தொடர்ச்சியா தங்களுடைய வந்து வாழ்வாதாரத்தையும் அதிகாரத்தையும் தேடி வெளியில பயணிக்கிற அந்த முறை இருக்குல்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமானதுதான். அது நம்ம இப்ப கமலா ஹாரிஸ் வரைக்கும் ஒரு சிலிக்கான் வெளியில போய் அங்க போய் வந்து பவர் அச்சீவ் பண்ற வரைக்கும் வந்து அது தொடர்ச்சியா அவங்க போயிட்டே தான் இவங்க வந்து இப்ப இவங்க ஆர்குமெண்ட். ஆமா, இவங்க ஆர்குமெண்ட்ல நாங்க இங்க இருந்து இவங்க வயலன்ஸ் இது பண்ணாங்க, அதனால நாங்க பயந்துகிட்டு அங்க போனோம், இல்ல நாங்க அப்படி வந்து போய் இன அழிப்பு கொண்டுக்கு பயந்துகிட்டு நாங்க அப்படி போனோம்னு சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா அல்ல. அதுக்கு பதிலா இங்க இருந்து ஒரு வெல்த்தியோட தான் இங்கு கிடைச்ச வந்து வளங்களை பயன்படுத்தி, இங்கு கிடைச்ச வந்து வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் அவங்க அவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை மற்றது இது எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டாங்க. இன்னொன்னு வந்து ஜி.சே. புல்லருடைய ஒரு ஆர்குமெண்ட்ஸை வந்து நான் முன்னாடியும் பல இதுல சொல்லியிருக்கேன், இங்கேயும் நம்ம நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். புல்லர் வந்து கோயில்கள் பற்றி, தமிழ்நாடு கோயில்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் அவருடைய மையமான இது. அவர் வந்து 70கள் இப்ப வந்து 70கள்ல இந்த தமிழ்நாட்டு பகுதிக்கு ஆய்வுக்காக வர்றாரு. அதுல ரொம்ப ரொம்ப இது என்னன்னா, புல்லரையும் கூட அவங்க யாரையுமே உள்ள விடல. மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள உள்ள ஒரு ஆளை அமர்த்தி உள்ள போய் பார்த்துட்டு வந்து கலாய்வுகள் அப்படிதான் அனுப்பியிருக்காரு அப்பயே. ஆனா அவர் 70கள்ல இப்ப திமுக எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, முதல் கட்டத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு ஆய்வுக்கு வந்த பிறகு இவங்க வந்து இனிமே அழிஞ்சு போயிருவாங்க. இந்த பிராமின், அதாவது பூசை செய்யக்கூடிய பிராமின் கம்யூனிட்டி, ஸ்பிரிச்சுவல் பிராமின் கம்யூனிட்டி ஒண்ணு வந்து அழிஞ்சு போயிருவாங்க. ஒரு எக்கனாமிக்கல் பிராமின் கம்யூனிட்டி இல்ல, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராமின் கம்யூனிட்டி வந்து ஒண்ணு அழிஞ்சு போயிடலாம் அப்படின்னு ஊகிக்கிறார். ஏன்னா இப்போ இப்படி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு வந்து நாத்திக இயக்கமான இப்படி பிராமினுக்கு எதிராக பயங்கரமா பேசக்கூடிய ஒரு இயக்கம் ஆட்சிக்கு வந்திருக்கு. அவங்க வந்து பவரை வந்து ஒரு டெமோக்ரஸிக்குள்ளார ஒரு மெஜாரிட்டியை கூட கிளைம் வந்து இது பண்ணி சேலஞ்ச் பண்றாங்களே, அதனால 110-20 வருஷத்துல காணாம போயிருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார். 90கள்ல திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு ஆய்வுக்கு வர்றாரு. அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழலை பாக்குறாரு. 70கள்ல இருந்ததை விட 90கள்ல எல்லாரும் ரொம்ப வளமா, ரொம்ப அதிகமான பூசை புனஸ்காரங்கள் மூலமா வருமானம் பெறவங்களா இப்படி எல்லாம் பாக்குறாரு. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து என்னென்ன பண்றாங்கன்னா, கோயில்ல இன்னும் ரெகுலேட் பண்றாங்க. கோயில் வந்து இன்னும் ரெகுலேட் பண்ணி அவங்களோட வருமானத்துக்கான ஆதாரத்தை இன்னும் ஒழுங்குபடுத்தி தர்றாங்க. இப்ப வந்து இந்த பிராமின், நான் பிராமின் கம்யூனிட்டி, இந்த பெரிய மாஸ் கம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப அவங்க வசதிகள் வாய்ப்புகள் பெறதன் மூலமா என்ன நடக்குதுன்னா, முன்னாடி வீடே கட்ட முடியாதவங்க இருந்தாங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சோன்னே அப்புறம் வீட்டினுடைய எல்லா வந்து சடங்குகள் மற்றது எல்லாத்துக்கும் வந்து பிராமணர்களை அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களுடைய ரிசோர்ஸ், அந்த ஹெஜ்மோனி அப்படிங்கிறது என்ன நடந்திருக்குன்னா, எதிர்பார்த்ததை விட வந்து அதிகமாயிருக்கு. வெல்த்தியா, வருமானமா, செல்வமா அதிகமாயிருக்கு அப்படிங்கறத அவர் கண்கூடா பாக்குறாரு. அவர் ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்திருக்காரு. உண்மையாலுமே நமக்கும் கூட அது ரொம்ப ஆச்சரியமானதுதான். ஐடிப்பும் வந்து நான் பிராமின் கிளாஸ் மட்டும் வளர்க்கல, அவங்களே வளர்த்திருக்கு. வந்து முழுக்கவே வந்து ஐடி செக்டர், கார்ப்பரேட் செக்டர் 90ஸ்க்கு அப்புறம் வந்ததை வந்து தனியா எல்லா எக்கனாமிக்ஸ் மற்றவங்களும் இது பண்ணிருக்காங்க. அதுல எப்படி வந்து அப்பர் காஸ்ட் பீப்புள் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க பவர், எக்கனாமிக் பவர் ஆகட்டும் அல்லது வந்து சிஸ்டமேட்டிக் இன்ஸ்டிடியூஷன் பவர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்றும் அவங்களுடைய பவரை வந்து எந்த வகையிலையும் அது குறைக்கவோ சீர்குலைக்கவோ இல்லை.
ஆனா அவருக்காக சொல்றீங்க, அவரே ஒரு ஐடி ஐடி கிடையாது, ஆட்டோமொபைல். அதனால இந்த கதைகள் இருக்குல்ல, இப்ப வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் மாதிரிதான் இது நடக்கு. சாய் தீபக் பேசுறதுல இருந்து, PA கிருஷ்ணன் பேசுறதுல இருந்து, ஜெயமோகன் பேசுறது வரைக்குமே எல்லாமே ஒரு ஜெயமோகன் ஒரு நான் பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், மத்தவங்க 2 பேரும் பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு லிட்ரேச்சரை கிரியேட் பண்றாங்க. இந்த மாவோ காலத்துல வந்து ஒரு பஞ்சத்தினால, இப்ப கம்யூனிசத்தினாலதான் ஒரு பஞ்சம் ஏற்பட்டு பெருசா எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க, பட்டினியால அழிஞ்சு போனாங்க, சோவியத் ரஷ்யாவில் பட்டினியால இவ்வளவு ஜனங்க செத்து போனாங்க அப்படின்னு எல்லாம் ஒரு இது பண்ணுவாங்க. அந்த லிட்ரேச்சர் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, இப்ப இந்த இதுல வந்து இவ்வளவு மக்கள் தொகை இருந்தது, இந்த மக்கள் தொகை அடுத்த 10 ஆண்டுகள்ல இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், ஆனா பாருங்க வளர்ச்சி காணா, அப்பனா இவ்வளவு மக்கள் எங்க போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் பட்டினியால செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு லிட்ரேச்சரை பூம் பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் வந்து இந்த பிராமணர்களை வந்து அழிச்சிட்டாங்க, பிராமணர்கள் இன அழிப்பு செஞ்சுட்டாங்க, இவங்க எவ்வளவு வன்முறையாளர்கள் தெரியுமா, எவ்வளவு மோசமா பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. PA கிருஷ்ணன் ரொம்ப இன்னமும் தீவிரமா வந்து அவர் ஒரு கள்ளிச்செடி, அவர் வந்து அறிவாளியே எதுவுமே கிடையாது, கிடையாது, நாசி அப்படி இப்படின்னு பேசுறாரு. இவங்க இயக்கமே அப்படி ஆனது அப்படின்னு பேசுறாரு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பனர்களை வெறுத்தார், இதெல்லாம் நம்ம பேசணும். இப்போ அவர் பேசும்போது பல இடங்கள்ல அவர் வந்து பார்ப்பன எதிர்ப்புன்னு பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது அதனோட பின்னி பிணைஞ்சது வந்து இந்து மத எதிர்ப்பு, இந்து மதத்தை வந்து விமர்சனம் செய்யறது அப்படின்றத வந்து போறாரு. இப்போ வந்து அதிகமா வலதுசாரிகள் வந்து பேசுறது என்ன அப்படின்னா, அது என்ன வந்து நீங்க வந்து இந்து மதத்தை மட்டும் திட்டுறீங்க, ஏன் மத்த மதம்லாம் ஒழுக்க மதம் இருக்கா, அதுல எல்லாம் வந்து பிரச்சனைகளே இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் மட்டும் அது மட்டும் ஏன் வந்து பெரியார் வந்து பெருசா பேசல. அதாவது வந்து எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னா, ஒண்ணு வந்து அவர் இந்து மதத்தை மட்டும் திட்டினார், அந்நிய மதங்கள், அதாவது வந்து வலதுசாரிகளுடைய லாங்குவேஜ் சொல்றேன், அந்நிய மதங்களுக்கு வந்து மதம் மாற்றத்துக்கு வந்து ஏஜென்டா வேலை செஞ்சார் அப்படின்றத வந்து பேசுவாங்க, தொடர்ச்சியா பேசுவாங்க. இப்போ ஒரு சாதாரண கோயிலுக்கு போகிற ஒரு சாமி நம்பிக்கை இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது கரெக்ட் தானே, அது என்ன நம்ம மதத்தை மட்டும் திட்டுறாங்க, மத்த மதத்தெல்லாம் விட்டுறாங்க அப்படின்னு, அதை மட்டும் ஏன் அதை மட்டும் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்றது வந்து ஒரு எப்பவுமே மனசுல இருக்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா. இப்போ பெரியார் வந்து இந்து மதத்தை மட்டும் தான் திட்டினாரா? முதல்ல பெரியார் இந்து மதத்தை திட்டினாரா? திட்டினார் என்றால் ஏன் திட்டினார்? இந்து மதத்தை மட்டும் தான் திட்டினாரா? அவர் மதமாற்ற ஏஜென்ட்டா வேலை செஞ்சாரா? இதெல்லாம் பேசலாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான இதே இப்பெல்லாம் சமீபத்துல நடக்கிறது வந்து, இந்த கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படிங்கிற சிலைய வந்து எங்க கோயில் முன்னாடி மட்டும்தான் வச்சிருக்கீங்க. ஆமா, இது சர்ச் முன்னாடி வைப்பீங்களா, வச்சா விட்டுருவாங்களா, வெட்டி விடுவாங்க வெட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்து இப்ப சமீபத்துல நிறைய வந்து அந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் பார்க்க முடியும். இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து அவர் காலத்துல இருந்தே தொடர்ச்சியா வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு பற்றின வந்து விமர்சனங்கள்ல ஒன்னா நிறைய பேர் வந்து அதை சொல்றாங்க, முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆனா இப்ப சமீப காலங்கள்ல அது ரொம்ப சுவாரஸ்யமான இந்த மாதிரியான இது பாய்ங்களை வந்து ரொம்ப வன்முறையாளர்களை காட்டுறதுக்கும் ஒரு வசதியா இருக்கு. பாய்கிட்ட சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் வெட்டுவாங்க, வெட்டு விடும், நாங்கிறதுனால சும்மா இருக்கிறோம். அந்த இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு சகிப்புத்தன்மை கொண்டது, எல்லாருக்கும் இதானது, நீங்க அதனால இங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்து மதத்துக்குள்ளரே நாத்திகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் சொல்லி ஆமா, இந்திய ஜடாயுவாகட்டும் இல்ல சார்வாகர்கள் இவங்க எல்லாம் இந்து மரபை சேர்ந்தவங்க. கடவுள் மறுப்புங்கிறது எங்களுக்கு ரொம்ப காலத்துல இருந்து இருக்கு, ஆனா நீங்க பண்றது தப்பு அப்படின்பாங்க. அப்படி வச்சுக்கலாம்ல, இவரையும் கூட அப்படி வந்து இந்து வந்து வர ஒரு மாதிரி வச்சுக்கலாம்ல, ஆனா வச்சுக்க முடியல. அது அவங்களுக்கு ஏதோ ஒரு அசௌகரியமா இருக்கு. எனக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமானதா தான் பட்டுது. அப்படி நான் வந்து ஒரு முறை சேலத்துலதான் நான் MA எல்லாம் படிச்சது, சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துலதான் படிச்சேன். சேலம் டவுன் பழைய பஸ் ஸ்டாண்டு டவுன்ல வந்து பழைய கலெக்டரேட் முன்னாடிதான் CSI சர்ச் இருக்கு. CSI சர்ச்சுக்கு பின்னாடிதான் வந்து பெரியார் அந்த சிலை இருக்கு. கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கட்டு முன்னாடி அப்படிங்கிற அந்த சர்ச்சுக்கு பின்னாடி நேர் சர்ச்சு, அந்த சர்ச் வந்து ஒரு முக்கோணமா இருக்கும், அது வந்து ரோடு கிராஸ் ஆகிற இடம். அந்த சர்ச்சுக்கு பின்னாடியே தான் வந்து அந்த சிலை இருக்கு. அதனால கோயிலுக்கு முன்னாடியே தான் வைக்கணும் அப்படிங்கிறத வம்பு கட்டி ஒன்னும் கோயிலுக்கு முன்னாடி வைக்கல. பப்ளிக் பிளேஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ பெரியாருக்கு சிலை வைக்கிறதுன்னு முடிவு பண்ண பிறகு பெரியார் வந்து எனக்கு சிலை வச்சீங்கன்னா சிலை வைக்காதீங்க, சிலை வைக்கணும்னு இடம் பிடிச்சாங்க, சிலை வைக்காதீங்கன்னு சொல்லி பார்த்தாரு. சிலை வைக்கணும்னு முடிவு பண்ண பிறகு
இப்படியான ஒரு வாசகத்தை பொறிச்சு அதுக்கு கீழே வைங்க அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து சொல்றாரு. புரியல, சிலை வழிபாடுக்கு எதிராக இருந்தவர் ஃபுல்லா, அப்புறம் வந்து ஊர் ஃபுல்லா அவர் சிலை வச்சிருக்கீங்க, அவர் எப்படி கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் சொல்லுவாங்க. வாழ்க்கை பூரா சிலைன்னு சொன்னவரு எப்படி வந்து சிலை வைக்க அலோவ் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் வேணாம் நமக்கு, கொஞ்சம் கம்மி லெவல்லே பண்ணிக்கலாம். ஆமா, அந்த மாதிரி வந்து அவரு இது பண்றாரு சரிங்களா. அதுவும் அவரோட கருத்துமே தொடர்ச்சியா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்த முன்னாடி 25ல இருந்த மாதிரி இல்ல, 25-40 வரைக்கும் இருக்கிற காலம் வந்து 25ல இருந்து 29 வரைக்கும் இருக்கிற ஒரு காலம் வேற, 29ல இருந்து 30ல இருந்து 44 வரைக்கும் இருக்கிற ஒரு காலம் வேற, 44ல இருந்து 56 வரைக்கும் இருக்கிற ஒரு காலம் ரொம்ப வித்தியாசமானது. 56 தொடங்கி அவரு மறைகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 56 தொடங்கி 67 வரைக்கும் இருக்கிற காலம் ரொம்ப வித்தியாசமானது. 67 தொடங்கி 73 வரைக்கும் அது ரொம்ப நம்ம வித்தியாசமா புரிஞ்சுக்க முடியும். ஆனா என்ன ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா, எப்படி வந்து நேஷன் அப்படிங்கிறது வந்து பார்ப்பன ஆதிக்கத்துடைய, பார்ப்பன அதிகாரத்துடைய, பார்ப்பன சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதியா இந்தியா இருக்குன்னு சொன்னாரோ, அதே மாதிரிதான் இந்து மதம் அப்படிங்கிறதையும் பார்ப்பன ஆதிக்கத்தின், பார்ப்பன அதிகாரம் பெறுவதற்கான ஒரு சூழ்ச்சியா அது உங்க மத்தியில, உங்க தலையில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங். நீங்க அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே, அம்பேத்கர் பெரியாரோட 2 பேரோட ரைட்டிங்ஸையும், அதுவும் குறிப்பா இந்து மதம் பற்றின விமர்சனங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோம்னா, அதுல ரொம்ப நமக்கு உடனே கண்ணுக்கு தெரிகிற ஒண்ணு வந்து, ஒரே நேரத்துல இந்து மதம்னே ஒரு மதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிரிட்டிக் அதுதான், இந்து மதம்னே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்து மதத்தை அழிக்கிறதா எங்களோட லட்சியம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? இது பாருங்க, ரொம்ப நமக்கு வந்து பயங்கரமான வந்து முரண்பாடா தெரியுது. ஆனா இதுதான் வந்து அவங்களோட ஆர்குமெண்ட். ஏன்னா அவங்க வந்து இந்து மதம் அப்படிங்கிறது ஒண்ணு நவீன காலத்துல, இந்த காலத்துல வந்து பார்ப்பன ஆதிக்கத்துக்காக தேசம் எப்படி கட்டி எழுப்பப்படுதோ அதே மாதிரி மதம் அப்படிங்கிறதும் ஒண்ணு கட்டி எழுப்புறாங்க. ஒரு பாப்புலர் ரிலிஜன் ஒண்ணு வந்து கட்டி எழுப்புறாங்க அப்படிங்கிறதும், அதன் கீழே போய் தான் வந்து இந்த பார்ப்பனர் அல்லாதார் வெகு மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களுடைய இழிவு தன்மையை தானா ஏத்துக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய விமர்சனத்துல ரொம்ப முக்கியமான பகுதி. ரொம்ப இப்ப தொடக்க காலகட்டங்கள்ல இந்து மத நம்பிக்கைகள், இந்து வழிபாடுகள், இந்த டெக்ஸ்டுவல் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. புராணங்கள், கதைகள், இலக்கியங்கள், மத இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் எப்படி சாதி ஏற்றத்தாழ்வுகளை பேணுகின்றன, உங்களை வந்து வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு சொன்னாங்க. பிராக்டிசஸ் அப்ப இருந்தே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா பெரியார் தொடங்கின காலத்துல இருந்த இந்து மதம் அவர் மறையும் போது இல்லை. இப்ப தொடங்கின காலத்துல வந்து கோயிலுக்குள்ளாரையே விடல, ஒரு பெரும்பகுதியான ஜனங்களை வந்து கோயிலுக்குள்ளாரையே விடல. ஆனா மறையும் பொழுது அவங்க ஏறக்குறைய பெரும் நகரங்கள்ல இருக்கிற கோயிலுக்குள்ளார போகலாம் அப்படிங்கிறது. ஆனா அந்த போகலாங்கிற நிலைமை தானா வந்து சேரல. நம்ம எப்படி மற்ற விஷயங்கள்லாம் பெரும்பாலான விஷயங்கள்ல வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி ரொம்ப ப்ராப்பரா நம்ம இது பண்ணலையோ, அதே மாதிரிதான் இந்த கோயில் அப்படிங்கிறது ப்ராப்பரான இன்இக்வாலிட்டியை, சோசியல் ஆர்டரை எஸ்டாப்ளிஷ் பண்றதா இருக்கு அப்படிங்கிறது அவருடைய கோயில், மத வழிபாடு, சிலை வழிபாடு, மற்றது இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான விமர்சனம். அது கூர்மையா ஒரு தொடர்ச்சியா அது பாப்புலரா அவர் திரும்ப 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 பேசிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு எதிரான போராட்டங்களும் நடத்திக்கிட்டே இருந்தார். அப்படி பண்ணும் பொழுதுதான் ஒரே நேரத்துல கோயில் நுழைவு போராட்டங்கள் நடத்தி பார்த்தாங்க. கோயில் நுழைவு போராட்டத்துக்கு அப்புறம் அவர் ஆனா கடைசியா அவர் நடத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான போராட்டம் வந்து கருவறை நுழைவு கிளர்ச்சி. அவருடைய இந்த இன இழிவு ஒழிப்பு, இந்த சுதந்திர இந்தியாவுக்குள்ளார, குடியரசு இந்தியாவுக்குள்ளார அவர் செய்யக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து கருவறை நுழைவு கிளர்ச்சி அப்படிங்கிறது இன இழிவு ஒழிப்பினுடைய ரொம்ப முக்கியமான தன்மை. நம்ம சாதியை விட்டு வெளியில வர்றதுக்கு எப்படி தனித்தமிழ்நாடு இந்திய குடியரசுக்குள்ளார இருந்து வெளியில வரணும் ரொம்ப முக்கியமான நினைச்சேன். அதே மாதிரி கோயில் அப்படிங்கிறதுல புனிதமான இடம் கருவறை அப்படின்னே ஒண்ணு இருக்கக்கூடாது. அது என்ன கருவறை? அது வந்து அவன் மட்டும் போனா புனிதம், நீ போனா வந்து இதுன்னு. நீ வந்து குளிச்சுட்டு நல்லா இதா போய் போற, அங்க போய் வந்து நீ யார் சொல்ல கேட்காம நீ மட்டும் தனியா வெளியில நின்னுக்கிற, ஏன் வெளியில நின்னுக்கிற? நீயே உன்னை வந்து தாழ்ந்தவன், தீண்டத்தகாதவன், இதானவன், ஏன் உன்னை வெளியில நிப்பாட்டிக்கிற? நீ வந்து சந்தனத்தை எல்லாம் பூசிக்கிட்டு போயிட்டானா உன்னுடைய மனசுல வந்து சேர அள்ளி அப்பிக்கிட்டு வர்றையே,
நீ உன்னை மட்டும் அப்படி நினைக்கல. நீ எப்படி அவனுக்கு கீழே, நீ கீழே பார்ப்பனனுக்கு கீழே நீ கீழானவன் நினைச்சுக்கிறையோ, அதே மாதிரி என்ன பண்றேன்னா உனக்கு கீழானவன் இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து இந்த சமூக படிநிலை முறை இருக்குல்ல, அது இன்னாருங்கிறது பேர் வேணா வேறுபடலாம். பார்ப்பனர், செட்டியார், அது கீழே இன்னொருத்தர் அப்படின்னு ஒரு பேரு வேணும்னா நமக்கு சாதி பேர். ஆனா ஒவ்வொருத்தரும் இப்படியான ஒரு படிநிலை முறைய திரும்ப 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 மனசுக்குள்ளார உற்பத்தி பண்ணிக்கிறோம். அது நடைமுறையில நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பழக்கத்தையும் உருவாக்கிக்கிறோம். இது எதனால வருதுன்னா இந்த சமய இந்த மத வழிபாட்டுனால, மத முறைகள்னாலதான் வந்து சேருது. மத வழிபாடுகள், மத நடைமுறைகள் இதனாலதான் ஒரு, அதனாலதான் அதனோட டெக்ஸ்டுவல் ஆகட்டும், அதனுடைய புராணங்கள் ஆகட்டும், அதனுடைய நடைமுறைகள் ஆகட்டும், அதை வந்து ஒரு தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தார். சரி, இதை பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல என்ன பண்ணாருன்னா அவங்களுடைய விமர்சனத்தினுடைய இன்னொரு பகுதி வந்து நீ உனக்கு வந்து பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாருன்னா, உனக்கு நீ வந்து மத நம்பிக்கை, நீ இந்த அவங்க சொன்னது வந்து மத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை எதுவுமே உனக்கு இருக்க வேண்டியதில்லை, உனக்கு எதுக்கு அது தேவை அப்படின்னு கேட்டாங்க. சரி, அப்படி உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றான்னா, நீ அப்படி உனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை வேணும், மத நம்பிக்கை வேணும்னா ஏதாவது உனக்கு சுயமரியாதை தரக்கூடிய மதத்துக்கு போவேன், போய் அங்க போய் இருந்துக்க, அது அந்த மதத்தை பின்பற்ற, அந்த மதத்தை இது பண்ண அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் வந்து நீ வந்து இப்போ இஸ்லாத்துக்கு போ, கிறிஸ்தவத்துக்கு போ, பௌத்தத்துக்கு போ, அங்க போய் வந்து நீ உன்னுடைய சுயமரியாதையாவது காப்பாத்திக்க. உனக்கு கடவுள் நம்பிக்கை விட முடியாது, ஒரு மத நம்பிக்கை, மதங்கிறது ரொம்ப அவசியமானதும் வாழ்க்கைக்கு தேவையான நினைச்சா நீ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு இன்னமும் கோபத்தை ஏற்படுத்துது. நீ வந்து என்னோட மதத்தை இது பண்றது மட்டும் இல்லாம நீ இன்னொரு மதத்துக்கு போ அப்படின்னு வேற சொல்லுவியா? அவர் இன்னும் அதை பிராக்டிக்கலாவும் பாக்குறாருல்ல. நிறைய இடத்துல வந்து மதம் மாறிய தலித் மக்கள் வந்து பெட்டரான பொசிஷன்ல இருக்காங்க, சமூகத்திலயும் சரி, எக்கனாமிக்லாவும் சரி, மதம் மாறாத மக்களை விட பெட்டரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல பிராக்டிக்கலா பார்த்து அதை ஊக்குவிச்சார் இல்லையா? ஆமா, அது இன்னமும் வந்து இன்னும் ரொம்ப அதுல சீரியஸான ஒரு பிரச்சனை வந்து, ஏன் அவர் வந்து கிறிஸ்டியானிட்டியோட வந்து இஸ்லாத்தை ரொம்ப முக்கியமான ஒன்னா கன்சிடர் பண்ணாரு அப்படிங்கிறதும் கூட அவருடைய நடப்பு, அவர் பிராக்டிக்கலான இதுல இருந்து தான் சொல்றாரு, ரொம்ப நடைமுறை அனுபவங்கள்ல இருந்து தான் சொல்றாரு. அங்க போய் ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு குல்லாவை போட்டோன்னா அவ்வளவுதான், எல்லாம் மறைஞ்சு போயிருச்சு, எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நீ வந்து கீழ் சாதியா மேல் சாதியான்னு எதுவும் தெரியாது, நீ ஏன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அவர் வந்து சில நேரங்கள்ல வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் சொல்றாரு. அப்புறம் சில நேரங்கள்ல ஒட்டுமொத்தமான ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும், பார்ப்பனர் எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து ஒரே நேரோ டைப்பா இல்ல, ஒரே ஸ்டீரியோ டைப்பா இல்ல. ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அவர் கண்கூட எதிர்த்தாப்புல ஒரு பல நம்ம வந்து என்னன்னா அப்டிராக்டா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா அவர் வந்து ஜனங்க ஒரு 10 பேராகட்டும், அல்லது 100 பேராகட்டும், அல்லது 1000 பேராகட்டும், அல்லது 10,000 பேராகட்டும், ஜனங்க முன்னாடிதான் உட்காந்து பேசினார். அதனால அந்த முன்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு தகுந்த மாதிரிதான் அவர் ஆர்கியூமெண்ட்ஸை ரீஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால அவர் வந்து இது பண்றாரு. அது இல்லாம வந்து கிறிஸ்டியானிட்டியோட அவர் வந்து இஸ்லாத்தை வந்து ரொம்ப முக்கியமா பரிந்துரைத்ததுக்கு அவருடைய அனுபவங்கள் மற்றதெல்லாம் ஒரு காரணம் போல இருக்கு. நேஷனல் அப்படிங்கிறதுக்குள்ளார அவங்க ஏதோ ஒரு வகையில வெளியில இருக்காங்க. அதாவது இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம்ல, இந்திய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் எல்லாத்துக்குள்ளாரே சாதி இருக்குது. அவங்க இந்த இதுக்கெல்லாம் வெளியில இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த சாதிய பண்பாட்டுக்கு வெளியில வந்து அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அவருடைய நடைமுறை. அதனால அதை வந்து ப்ரிப்பேர் பண்றாரு. இந்து மதம் பற்றிய விமர்சனத்தை வந்து அது சாதி வேறுபாடுகளை காட்டுது, ஆண் பெண் பேதத்தன்மையை காட்டுது, பார்ப்பான் தன்மை, கீழான சாதித்தன்மை அப்படிங்கிற இந்த பேதத்தன்மைகள்லாம் வலுப்படுத்துதுன்னு சொல்றாரு. இந்த கடவுள் கற்பிக்கிறதே அதுக்காக தான் கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து அவரோட இதுல சரி அவங்க எல்லாம் கடவுள், அந்த கடவுள் எல்லாம் நல்ல கடவுளா, இதா அந்த கடவுள்லாம் நல்ல கடவுள் அப்படிங்கறக்காக எல்லாம் சொல்லல அவரு. அவங்க எல்லாம் ஒரு காலத்துல பெரிய சமூக சீர்திருத்த தலைவர்களா வந்தாங்க. அந்த சமூகத்தை திருத்தி ஒரே மனித சமூகமும் ஆக்கணுங்கிறதுக்காக வந்தாங்க. அதுக்காக அது உருவாக்குனாங்க. அவங்க இன்னைக்கு முறைகள் மாறி போயிருக்கு, இதா இருக்கு. ஆனா இப்போதைக்கு இதை ஒப்பிடட்டா அது நல்லது, உனக்கு கடவுள் மதம் வேணும்னா அதுக்கு போயிரு, ஆனா இதுல எக்காரணத்தை கொண்டு இருக்காத, இருந்தினாதான் இந்த சாதி இழிவுத்தன்மை, கீழான தன்மை உனக்கு வந்து சேருது அப்படிங்கறதுதான் அவருடைய ஆர்குமெண்ட். அதுக்காக தான் அதை சொல்றாரு. அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. அப்படின்னா பெண் இதெல்லாம் இருக்கு, பெண் அடிமைத்தனம் எல்லாம் இஸ்லாத்துல அவ்வளவு இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்லாம் கேட்கறாங்க. ஆமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. அவர் ஒண்ணும் இல்ல நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லல. அவர் 30களில் பெண்ணு என் அடிமையானால் எழுதின போதே வந்து என்ன பண்றாங்கன்னா, சில பேர்
முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அவருக்கு பதில் மறுப்பெல்லாம் எழுதுறாங்க. எங்க சமயத்துல இப்படி இல்ல, இங்க மட்டும் தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் சில இதை ஒத்துக்கிறாரு. சொத்துரிமை கொடுக்குறாங்க, திருமண இதை வந்து ரத்து பண்ணிக்கிறதுக்கு பெண்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒத்துக்கிறாரு. நல்லது, இதெல்லாம் இருக்கா, நல்ல விஷயம் தான். ஆனா அதை விட புர்கா போறது மத்தது இதெல்லாம் விமர்சனம் பண்ணதான் செய்யறாரு. இவ்வளவு பெரிய சாதியே ஒழிஞ்சு போகுது, கொஞ்சம் இருக்குது, அங்க போய் அதை மீதியும் உன்னால முடிஞ்சா ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் அவருடைய இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட், இப்போ வந்து சாதி ஒழிப்புங்கிற ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு சிங்கிள் இதை வச்சுக்கிட்டு இருந்தாரு, மதத்தை மாத்துறேன் இல்லைன்னா இதை மாத்த சொன்னாரு, இப்படி இப்படி அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் நோட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கணும், இதை செய்யுங்க உடனே ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆர்கியூமெண்ட் எதிராக உட்காந்து ஆர்கியூ பண்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சாதி ஒழிக்கிறதா உங்க லட்சியம்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஏன் இத்தனை சொல்லிட்டு இருக்கீங்க, ஏதாவது நீங்க சொன்னீங்களே அது ஒழிஞ்சு போயிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீ தான் பின்பற்றிட்டு இருக்க, அதை காப்பாத்துறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்க, அது பிரச்சனைன்னே அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அதுக்கு பதிலா மத்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அதை வந்து ஒரு டாக்டிக்கலா யூஸ் பண்றாங்க. டாக்டிக்கலா யூஸ் அதாவது பெரியார் வந்து அதை டாக்டிக்கலா யூஸ் பண்றாரு. டாக்டிக்கலா மட்டும் இல்ல, அவரோட இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஒரு சமத்துவ சமுதாயத்தை காணக்கூடிய ஒரு பாதையில அது ஒரு நீண்ட நோக்குல தான் அதை பாக்குறாரு. ஓகே, அவங்க இப்ப ஒரு இடத்துல வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து தனி தமிழ்நாடெல்லாம் அடைஞ்ச பிறகு என்ன நடக்கும், உங்களுக்குள்ளார என்ன வேறுபாடுகள், இப்ப இஸ்லாமியர் அவங்க எல்லாம் இருப்பாங்க, எங்களுக்குள்ளார இந்த வேறுபாடுகளை கொண்டவர்கள்லாம் உள்ளடக்கிற மாதிரியான ஒரு சமுதாய அமைப்பை நாங்க உருவாக்குவோம். மனுஷன மேலானவன் கீழானவன், பிறப்பினால் மேலானவன் கீழானவன், இவன் இதுதான் தகுதி இதுதான் கிடையாது அப்படின்னு அப்படி பாகுபடுத்தாதீங்க அப்படிங்கிறதுதான் அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருக்கு, சிக்கலா ஒரு அடையாளம். அதனாலதான் இந்து மதத்தின் மேல திரும்ப 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 அது அவர் காலத்துல தொடங்குனது போது இருந்த தன்மையை அப்படியேவும் பேசிட்டு இருக்கல, மாறக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்ப அவருடைய விமர்சனங்களும் மாறுது, போராட்ட முறைகளும் மாறுது. இந்த இடத்துல ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்றேன். அம்பேத்கர் வந்து ஒரு டைம்ல வந்து கோயில் நுழைவை வந்து ரொம்ப தீவிரமா ஆதரிக்கிறாரு, அதெல்லாம் ட்ரை பண்றாரு. ஒரு டைம்ல அதை வந்து எதிர்க்கிறாரு. கோயில் நுழைவுக்கு வந்து நீங்க வந்து அவர்கிட்ட சப்போர்ட் கேட்டா மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல கேட்கறாங்க, நீங்க தானே கேட்டீங்க, இப்ப நீங்களே வேணாம்னு சொல்லிட்டீங்களே. அதுக்கு அவர் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கோயில் நுழைவு கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறோன்ற அவேர்னஸே அவனுக்கு இல்லை. நான் எந்த மக்கள் நோக்கி பேசுறனோ அவனுக்கு கோயில் உள்ள நம்ம போக முடியலன்றது ஒரு இழிவு அப்படின்ற அவேர்னஸே அவனுக்கு இல்லை. அதை உருவாக்குறதுக்கு தான் நான் அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அது உருவாயிடுச்சு. இப்போ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பல போராட்டங்களை நானே முன்னெடுக்காம அங்கங்க பல பகுதிகளில் அவங்களே செய்யறாங்க, டிப்ரெஸ் கிளாஸ் மக்கள் அவங்களா செய்யறாங்க. அப்படின்னா இது இழிவுன்றது வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல அவனை மறுபடியும் கொண்டு போய் அதே சிஸ்டம்குள்ள லாக் பண்ற வேலையை நான் செய்ய மாட்டேன், அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் போகணும் அப்படின்றத நான் டாக்டிக்கலா யூஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்றாரு. அது வந்து அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அம்பேத்கர் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருக்குல்ல, அவருக்கு அப்படியான ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்து சமுதாயத்தை சீர்திருத்த முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையே வந்து அவருக்கு இருந்தது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவருக்கு பார்க்கும்போதுதான் அவருக்கு உடையுது. ஏன்னா அவரு பெரிய மனிதர்களா நினைக்கிறவங்க, அந்த சமூகத்துல இருக்கிறவங்க என்ன ஒரு சாதாரண இவ்வளவு இந்த சின்ன விஷயத்த பண்றதுக்கு இவ்வளவு தயக்கமும் இவ்வளவு பொய்யும் ஏமாற்றமும் செய்யறாங்களே, ஏமாற்றுறாங்க. அவங்க ஒரு வாய்னால ஒரு இடத்துல சரி நீங்க செய்யறது சரிதான்னு சொல்றாங்க, ஆனா நடப்புல அப்படி நடந்துக்கல, வெறும் வாய்ப்பேச்சா மட்டும் இருக்கு. அப்பதான் அவருக்கு அந்த நம்பிக்கையே உடைஞ்சு அவர் வந்து இந்து சோசியல் ஆர்டர், இந்து ரிலீஜியஸ் ஆர்டர், சோசியல் ஆர்டர் அப்படிங்கறதுல இருந்து வெளியேறதுதான் நமக்கு விடுதலை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. ஓகே, இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சோ இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட சோசியல் ஆக்ஷனை வந்து டாக்டிக்கலா யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து சம்டைம்ஸ் அவங்க வந்து லைஃப் பூரா கண்டினியூஸாவும் யூஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் டாக்டிக்கலாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரிதான் கான்டெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இது ஜென்ரலா இங்க பேசுறதுல வந்து ரைட் விங் ஆட்கள் அதிகமா பேசி நம்மளே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, மதம் மாற்றம் அப்படின்றது இருக்குல்ல, அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அது ஆல்வேஸ் வந்து ஃப்ராடுலன்ட், டுப்ளிசிட்டஸ் அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கிறாங்க. அதாவது வந்து நான் வந்து உங்களை மதத்தை மாற்ற முடியாது, நான் வந்து ஒரு மதத்தை உங்ககிட்ட பரப்புரை செய்ய முடியும், மாறலாமா இல்லையான்றத வந்து நீங்க தான் தேர்வு செய்ய முடியும்.
ஓகேங்களா? பரப்புரை தான் நான் செய்ய முடியும். என்கிட்ட ஸ்டேட் பவர் இல்லாத வரைக்கும். என்கிட்ட ஸ்டேட் பவர் இருந்ததுன்னா அவங்கள மிரட்டலாம், எல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஒரு மாப் பவர் இருந்ததுன்னா அதை பண்ணலாம். அதெல்லாம் இல்லாத வரைக்கும் எத்தனை கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் வந்து உங்ககிட்ட மத பரப்புரை செய்யலாம், எத்தனை இஸ்லாமிய தாவா செய்யறவங்க வந்து உங்ககிட்ட பரப்புரை செய்யலாம். அவங்க பரப்புரை தான் செய்ய முடியுமே தவிர உங்களை வந்து மாத்த முடியாது. அதாவது நீங்க தான் இன்னொன்னு தேர்வு இருக்கு. செய்றீங்க. நீங்க பரப்புரையால எல்லாரும் மாத்தலையாமா, அவங்க வந்து காசு கொடுத்து இல்ல ரைஸ் பேக்ஸ் கொடுத்து மாத்திடுறாங்களாமா. அதுக்கு ரைட் ரைட். என்னன்னா, டேய் ரைஸ் பேக் கூட கொடுக்காம வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆமா, ஆயிட்டு. அது எல்லாருமே கேட்பாங்க, அது கேட்பாங்க. இல்ல அது வந்து இல்ல அது வந்து இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ சரி, இப்போ அந்த காலத்துல அது அதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப கூட அதை சொல்றாங்கல்ல. அப்படி சொல்லும்போது அவனுடைய தேர்வை அதுல இருந்து வெளியே எடுத்துறாங்க. கரெக்ட். ஒருத்தர் அதை தேர்ந்தெடுக்கிறான்ல, அவன் தேர்வு அதுல இருந்து வெளியே எடுத்துறாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் ஈதர் அன் எக்ஸ்டர்னல் ஆக்ட்ஸ், ஒரு கம்பல்ஷன். ஓகேங்களா? ஆர் இட் இஸ் சம்திங் லைக் சீப், சம்திங் லைக் திஸ். அதை வந்து மலினப்படுத்துறதுக்கு தானே அதை சொல்றாங்க. மலினப்படுத்துறது தான் அதை சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா தொடர்ச்சியா ஏன்னா the moment you agree that it is a choice, ஒருத்தன் தேர்ந்தெடுத்து அங்க போறான் அப்படின்ற போது தென் இன்ஹெரண்ட்லி என்ன ஆகுதுன்னா, ரெண்டு விஷயத்த அவன் கம்பேர் பண்ணா ஒரு விஷயம் சிறந்ததுன்னு அவன் தேர்ந்தெடுத்துட்டான்றதை நீங்க ஒத்துக்க வேண்டியது வரும். ஓகேங்களா? அதனால இந்த மதம் மாற்றம்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அதுவே ஒரு லோடட் வார்த்தை, ஒரு பொலிட்டிக்கல் வார்த்தை. ஓகேங்களா? அது என்ன பொறுத்த வரைக்கும் அது மத தேர்வு தான். அன்லெஸ் அண்ட் அன்டில், நான் மீண்டும் சொல்றேன், அது வந்து ஒரு மாப் ஆக்ஷன் மூலமாவோ இல்ல ஒரு ஸ்டேட் கம்பல்ஷன் மூலமாவோ நடந்துச்சுன்னா அது வந்து ஃபோர்ஸ் கன்வர்ஷன், அது வேற. ஓகேங்களா? பட் இப்போ வந்து இப்ப சொல்றாங்கல்ல, இப்ப என்ன வாழ்முனையில் வந்து இஸ்லாம் வந்து பரவியது அப்படின்னு சொல்றாங்கல்ல, கண்டிப்பா ஒரு செக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். நான் தான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா என்னன்னா, அதோடைய ரெண்டு எண்ட வந்து ரெண்டு பேரும் டிஃபெண்ட் பண்றாங்க. யாருன்னா, பெரியார் ஒரு எண்டை டிஃபெண்ட் பண்றாரு, அம்பேத்கர் ஒரு எண்டை டிஃபெண்ட் பண்றாரு. பெரியார் என்ன டிஃபெண்ட் பண்றாரு அப்படின்னா, இங்க இருக்கிற சாதி கொடுமைகளை தாங்க முடியாம வெளியே போனவன் தான் முஸ்லீம் அப்படின்னு, இங்க இருக்கிற போனவன் தான் முஸ்லீம். இது வந்து தி மாரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இஸ்லாம். ஓகேங்களா? அதாவது வந்து இங்க சாதி இல்லைன்னு சொல்லி வந்தவங்க, சாதி கொடுமையை எஸ்கேப் ஆக வந்தவங்க. அம்பேத்கர் என்ன பண்றாருன்னு தெரியுமா? வாழ்முனையில் முஸ்லிமா ஆக்கப்பட்டவன் நீ ஒருத்தர் சொல்றல, அவனையே டிஃபெண்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்முனையில ஒருத்தனை முஸ்லீம் ஆக்குனா அது குரூவல்டி. ஆனா அந்த குரூவல்ட்டியை ஒருத்தன் பண்றான்ல, அது ஒரு முஸ்லீம் ராஜா பண்ணா அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. ஒரு முஸ்லீம் ராஜா பண்ணால, அவன் என்ன பண்ண முயற்சி பண்றான்னா, என்னிடம் ஒரு அறிவொளி இருக்கு, என்னிடம் ஒரு ஞான ஒளி இருக்கு, என்னிடம் வந்து ஒரு சொர்க்கத்துக்கான வழி இருக்கு, அதை நான் உனக்கு பிடிக்கலனாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு உன் கழுத்துல கத்திய வச்சு உன்னை மாத்தினான். ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னா, என்னிடம் விமோச்சனத்துக்கான ஒரு வழி இருக்கு, அதை நான் யாருக்குமே தரமாட்டேன், அந்த வேதத்தை நான் யாருக்கும் தரமாட்டேன், நீ வெளியே வைக்கிற, இது மீன்னஸ் அப்படின்றாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வார்த்தையில அவர் சொல்றாரு, க்ரூயல்டி இஸ் பெட்டர் தென் மீன்னஸ்ன்றாரு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே அப்ப எதை டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாம்ன்ற ரிலிஜனை டிஃபெண்ட் பண்ணல. அப்படி அவங்க அவ்வளவு பற்று இருந்ததுன்னா அவங்களே முஸ்லீமா மாறி இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாம் ரிலிஜனை டிஃபெண்ட் பண்ணல. வாட் தே ஆர் ட்ரைங் டு டிஃபெண்ட் இஸ் த சாய்ஸ் ஆஃப் த பர்சன் ஹூ சூசஸ் இட். அதோட டிக்னிட்டியை டிஃபெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ பெரியார இந்த மாதிரி மதமாற்ற ஏஜென்ட் சொல்றதோ, அம்பேத்கர் சொல்றதோ, யார சொல்றதோ, சரிங்களா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அந்த டிக்னிட்டியை வெளியே எடுக்கிற வேலையை ரைட் விங் ஆளுங்க பாக்குறாங்க. அதுக்கு நம்ம சம்டைம்ஸ் ஈல்ட் ஆகும். அதுதான் நான் சொல்றேன். சரி நவீன் ப்ரோ, நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ரைட் ப்ரோ, எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் வந்து பெரியாரை பற்றி பொதுவா அறியப்பட்ட சில அவதூறுகளை தான் நம்ம பார்த்தோம். அதுலயும் குறிப்பா ரைட் விங்கோட தான் மெயினா நம்ம பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சி பக்கத்துல இருந்து வர்றதெல்லாம் நம்ம கேட்டுட்டோம். அடுத்து பாரதிய சனதா கட்சிக்கு ஆதரவா அதனால நம்ம வந்து ஏன்னா ஜான்றது வடமொழி, அதனால நம்ம வந்து அவங்க சொல்ற சில அவதூறுகளும் சரி, அதே சமயத்துல வந்து சீரியஸான இடதுசாரி வட்டாரங்கள்ல இருந்து, தலித் அறிவுஜீவிகள்ல இருந்து வர்ற நியாயமான விமர்சனங்கள் அல்லது நம்ம வந்து பரிசீலிக்க வேண்டிய விமர்சனங்கள் அப்படின்றதையும் சேர்த்து நம்ம வந்து அடுத்த பார்ட்ல பாத்திரலாம். நினைக்கிறீங்க? 2 பார்ட்டா போட்டாதான் கரெக்டா இருக்கும். ஓகே, சூப்பர். அதான் மக்களே வந்து இந்த எபிசோட் கேட்டுட்டு உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீக் போல செகண்ட் எபிசோட் போட்டுறோம். ஸோ அவளை வெயிட் பண்றீங்க அதுக்கு. நன்றி நன்றி நன்றி. ஓகே, நன்றி.